அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி 1315 நதிகளோடு நான். இந்த தலைப்புல நம்ம இப்பதான் புதுசா ஒரு டாப் பேசுறோம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நதிகளை பத்தி நம்ம யாரும் பேசுறது கிடையாது. நமக்கு ஏகப்பட்ட நதிகளை பத்தி சொல்றதுக்காக கீர்த்திகா தரன் வந்திருக்காங்க. இது அவங்களோட 4வது உரைன்னு நினைக்கிறேன் நம்ம தளத்துல. சரியா கீர்த்தி? 4வது உரை. 1300 ஒரு 4 உரை, மிக சின்ன பங்கு. தேங்க்யூ. 4வது உரை பேசியிருக்காங்க. இதுல நமக்கு பல நேரம் பல தலைப்புல நம்ம பேசுறோம். நேற்று கூட குழந்தைகளை பத்தி பேசணும். முந்த நாள் லிவிங் வில் பத்தி பேசணும். சோ மாறுபட்ட தலைப்புகளா இருக்கும்போது அப்பதான் தோணுச்சு. கீர்த்தி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதுதான் நான் நிறைய நதிகள்லாம் பாத்துக்கிறேன், ஏகப்பட்ட நதிகள், எனக்கு நதிகள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே நான் பிடிச்சிட்டேன். எதுக்கு நம்ம இதுல நம்ம நதிகள் பத்தி தான் பேசலையே, சரி ஓகே ஒரு டாக் கொடுங்க கீர்த்தின்னு சொல்லிட்டு தான் அதை கூப்பிட்டு பேசி பிக்ஸ் பண்ணேன். இன்னைக்கு நமக்கெல்லாம் நதிகள் பார்ப்போம், எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு போவோம், ரசிப்போம். பட் இவங்க அப்படி இல்லை, அதுக்குன்னே டார்கெட் பண்றாங்க. போற இடங்கள்லாம் நதிகள் இருக்குதா, நதிகள் ரசிக்கணும் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இந்தியா பூரா சுத்துறப்பெல்லாம் எந்தெந்த நதிகள்லாம் பார்க்க முடியுமோ அந்தந்த நதிகள்லாம் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத அப்ராட் போனாலும் அங்கேயும் ரசிச்சுட்டு வராங்க. அது ஒரு தனி சுகமா இருந்தது. ரசனைன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நம்ம பல இடங்களுக்கு போறோம், பட் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி பயணிக்கிறதுன்றது அது ஒரு தனித்துவம் தான். இப்ப நதிகளை பத்தி பேசணும், நதிகளை பாக்குறது மட்டும் இருக்கக்கூடாது. அது இப்ப நதிகளை பத்தி பேசினாலும் நல்லா இருக்கும். நமக்கும் எவ்வளவு நதிகள் இருக்குது, நம்ம இவங்கெல்லாம் எங்க போய் பார்த்திருக்காங்க அப்படின்றப்ப நமக்கும் தோணுதுல, நம்மளாம் இங்க போனோம்னா எங்க என்னென்ன நதி இருக்கு நம்ம போற இடத்த சுத்தி, அதே போய் பார்த்து வரலாம் அப்படின்னு. தண்ணி இருக்குதா இல்லையான்றது அடுத்தது. இன்னைக்கு தண்ணி இருக்கிற இடங்கள்லாம் நிறைய இந்த வருஷமா நம்ம சென்னையில், நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஏரி இதுல எல்லாம் நதிகள்லாம் தண்ணி நிறைய இருக்குது. பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது, ரசிக்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. பார்ப்போம் கீர்த்திகா தரன் என்னெல்லாம் நதி போயிருக்காங்க, எங்கெல்லாம் போனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். பிறகு நாம திட்டமிடுவோம். மகிழ்ச்சி. கீர்த்திகா, நீங்க உரையாற்றுதான். நன்றி. 1300 நிகழ்வுகள் அப்படிங்கிறது சாமானியம் கிடையாது, மிகப்பெரிய சாதனை. இன்னும் விட்டா கின்னஸ் சாதனைக்கு நான் வாழ்த்துக்கிறேன் மைண்ட் யுவர் மைண்டுக்கு. ஸோ தொடர்ந்து அது 10,000 நிகழ்ச்சி ஆயிடுச்சுன்னா கின்னஸ்க்கு வந்துடும்னு எனக்கு தோணுது. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ அனைவருக்கும் அனைவர் வீட்லேயும் ஒரு கின்னஸ் சாதனை, ஒரு முகப்பு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தோட ஆரம்பிக்கிறேன். நதிகள் அப்படிங்கிறப்ப முதலா தீஜாவோட ஒரு நாவல் படித்தேன். ரத்தவேல் ஐயா தான் அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு. சிலப்பதிகாரம் எரியும் பனிக்கல், பனிக்கல் தான் நினைக்கிறேன், எரியும் பனிக்கல்லா, ஆமா எரியும் சம்திங். ராமுருகவேலோட ஒரு சிலப்பதிகாரம் பற்றிய கற்கள் தாண்டிய ஒரு புத்தகம். அதுலேயும் இந்த நதியும் நதிகளை சார்ந்த புதையல் கற்களும். இப்பயும் கூட நீங்க கரூர் சைடு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்களை தோண்டி எடுத்து அந்த கற்களை விற்கிறவங்க, அந்த சுரங்க அந்த அபூர்வ கற்கள் கிடைக்கிறத தேடிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்களை நான் சிலரை சந்திச்சிருக்கேன், அவங்க கதைகளை கேட்டிருக்கேன். அவங்க அந்த குழியை தோண்டி ஏதோ ஒரு கல்லை கிடச்சி, சம்டைம் லக்கிலி மிக அபூர்வ கல்லாம் கிடச்சி அது மூலமாக பணக்காரங்க ஆனவங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதை பற்றி ஒரு நாவல் படித்தேன். அப்படியே தொடர்ந்து பார்க்குறப்ப நடந்தாய் வாழி காவேரிங்கிற ஒரு காவேரி அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தீஜாவும் இன்னொரு எழுத்தாளரும் சேர்ந்து காரை எடுத்துக்கிட்டு பூம்புகார் ஆரம்பிப்பாங்க. சிலப்பதிகாரம் ரூட்லேயே கண்ணகி எப்படி நடந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பூம்புகார்லேருந்து வரப்ப எங்கள் ஊர் பக்கம்லாம் வரும். பூம்புகார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆடு தாண்டும் காவேரி மயிலாடுதுறை வரும். மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து திருவையார் திருவையாறுலேருந்து நீங்கள் அப்படியே தஞ்சாவூர் சைடு போய் தஞ்சாவூர்லேருந்து ஸ்ரீரங்கம், திருச்சி, கல்லணை அப்படின்னு போனீங்க அப்படின்னா திருப்பராய்த்துறையிலலாம் நான் குளிச்சிருக்கேன் கல்லூரி படிக்கிறப்ப. காவேரி எஸ்ஆர்சியில் தான், காவேரி கரை எஸ்ஆர்சியில் தான் நான் 3 வருஷம் படித்தேங்கிறனால அங்கேருந்து ஸ்ரீரங்கத்தில் காவேரி வழியாக நடந்து போயிருக்கேன். எங்கள் ஊர் இருக்கிற இடம் நாட்டாறு அப்படிங்கிற ஒரு காவேரியோட வீரச்சோழனாறு, நாட்டாறு,
நிறைய ஆறுகள், காவேரியோட கிளை நதிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி எங்க ஊர்ல. அதுல ஒரு கிளை நதிகள்ல நாங்க ரெகுலரா குளிக்கக்கூடிய ஆட்கள் நாங்க. ஏன்னா எங்க பாட்டி ஊர் அங்க இருக்கப்ப, எங்க பாட்டி ஊர்ல வந்து அடிக்கடி நாங்க வந்து ஆத்துல குளிக்க போவோம். அந்த காலத்துல எல்லாம் புடவைய இப்படி கட்டிட்டு ஆத்துல குளிக்கிறது ரொம்ப சகஜம். சமீபத்துல வந்து நானும் என் தம்பியும் ஒரு 7, 8 வருஷம் முன்னாடி அதே நாட்டாறுல நாங்க குளிக்கலாம் அப்படின்னு நாங்க போகும்போது, அந்த நாட்டாறுல எங்களால குளிக்க முடியல. ஏன் அப்படின்னா, மணல எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு வெறும் சேறு சகதியுமா இருந்தது. நான் பாலத்துலேருந்து குதிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் மாரி அதுல வழுக்கி விழப்போயி, அன்னைக்கு தப்பிச்சது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பலாம் நாங்க சின்ன வயசுல பாலத்துலேருந்து குதிப்போம். அதே மாரி குதிக்க ட்ரை பண்ணோம். இப்ப இருக்கிற ஆத்துல எந்த ஆத்துலயும் குதிக்க முடியாது. ஏன்னா மணல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த நாட்டார வந்து ஒரு 30 வருடத்துல ஒரு ஆற்றை நாம் பலாத்காரம் செய்திருக்கிறோம். என்னென்ன செய்ய முடியுமா? நம்ம தலைமுறை செய்த தப்பு தான். நம்ம தலைமுறை ரொம்ப மௌனமா இருந்துச்சு. யார் என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம கண்டுக்கிறது இல்ல. அப்படிங்கிறப்ப ஆறுகள் அத்தனையுமே பலாத்காரம் செய்யப்பட்டு, உடைகள் கிழிக்கப்பட்டு, ஒண்ணுமே இல்லாம மணலு எல்லா வளத்தையும் இழந்து, நம்ம இன்னைக்கு தண்ணி இல்லாம போறதுக்கான, வெள்ளம் வரதுக்கான அத்தனத்தையும் செஞ்சது நம்ம தான். இப்படி இருக்கும்பொழுது இந்த ஆறு பற்றிய ஆர்வம் ஏன்னா, ஆற்றிலே பொறந்து வளர்ந்த டெல்டா பகுதிங்கிறனால, ஆறு பற்றி இயற்கையாவே ஆர்வம் உண்டு. அப்ப இந்த நடந்த வழி காவேரியில இந்த மாரி ஒருத்தர் பயணம் செஞ்சிருக்காரே, ஆற்றோரமாவே பயணம் செஞ்சிருக்காரே. நான் வந்து காவேரியில எங்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு பார்க்கிறப்ப, பூம்புகார்ல ரெகுலரா போவோம். ஆ காவேரி பகுதிகள் அந்த காவேரி வந்து ரொம்ப மயிலாடுதுறையிலேருந்து ரொம்ப சின்னதா போகும். பெரும்பாலான கோவில்கள் சைட்ல போறதுனால அங்க போயிடுவோம். அப்புறம் திருவையாறுல வந்து அந்த தியாகராஜ தீர்த்தனை நடக்கும்பொழுது அந்த ஆத்துல நான் குளிச்சிருக்கேன். கும்பகோணம் காவேரியில எங்க பாட்டி வீடு, சின்ன பாட்டி வீடு இருக்கறனால அந்த ஆற்றுல குளிச்சிருக்கேன். மயிலாடுதுறையில முழுக்கு அப்படின்னு இருக்கும். அங்க குளிச்சிருக்கேன். பூம்புகார்ல எப்போதுமே நாங்க குளிக்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா காவேரி அங்க தான் கலக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, அ அ த த திருச்சிக்கு வந்தோம் அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில குளிச்சிருக்கேன். திருவானைக்காவல் போயிருக்கேன். அப்புறம் கல்லணை போயிருக்கேன். முக்கொம்பு போயிருக்கேன். ஆ திருப்பராய்த்துறையில நான் என்எஸ்எஸ் கேம்ப் போய் 1 வாரம் அங்க குளிச்சிருக்கேன். அப்படியே கொல்லிமலை போயிருக்கோம் அப்படின்னா, என்எஸ்எஸ் கேம்ப்ல குளிச்சிருக்கோம். கரூர் ஓட காவேரியில கால் வச்சிருக்கோம். அப்படியே போகும்போது பவானி வரைக்கும் காவேரி நல்லா இருந்தது. ட்ரெயின்ல கிராஸ் பண்ணுவேன். ஈரோடு கிட்ட கிராஸ் பண்றப்ப, காவேரியோட ஸ்மெல் வந்து மாறும். ஏன்னா, அங்க சாயப்பட்டறைகள் வந்து காவேரியில கலக்கும். அப்புறம் பவானிக்கு அப்புறம் நீங்க காவேரியில டிராவல் பண்ண முடியாது. மணல் வந்து எங்கேருந்து நான் அந்த காவேரி டிராவல் பண்றப்ப, மடிக்கேரி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சு, மடிக்கேரியிலேருந்து இறங்கி, அந்த கூர்கு மலைப்பகுதியாக வரும்போது, மடிக்கேரியிலேருந்து கீழ இறங்கி, இந்த மைசூர்ல இந்த யானை முகாம் இருக்கும். இந்த ஏரியா பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல. யானை முகாம்லாம் நடக்கும். அந்த காவேரி வழியா வந்து, இந்த பக்கம் கபினி, மேக்தாது, ஸ்ரீரங்கப்பட்னா, நிமிஷாம்பா கோயில் கிட்ட ஒரு கரை அங்க குளிச்சிருக்கேன். அ ஸ்ரீரங்கப்பட்னால பரிசல் போயிருக்கோம். ஆம் அந்த யானை முகாம் இருக்கிற இடம் டக்குன்னு அது பேர் வரல. அங்க வந்து திபேத்தியன் சென்டரும் இருக்கு. அ அந்த இடத்துல வந்து அந்த காவேரி. அப்படிங்கும்போது, இந்த காவேரி எல்லாமே பாறைகளால் நிரம்பப்பட்ட காவேரி. நான் சொல்ற சிவசமுத்திரா ஃபால்ஸ் ஆகட்டும், மேக்தாது ஆகட்டும், அ மடிக்கேரி ஆகட்டும், அங்கேருந்து கபினி ஆகட்டும், கேஆர்எஸ் ஆகட்டும், மைசூர் ஆகட்டும். அ மைசூர்ல பல பகுதிகள்ல அந்த ஆற்றுல போகும்போது, முழுக்க முழுக்க மணல் இல்லாத மண்டியால வந்து காவேரியோட கிளை ஆறுகள்ல வந்து நிறையா கிளை ஆறுகளையும் நான் மண்டியால வந்து அடிக்கடி நான் மண்டியா போற ஊரு. இப்பயும் என்னோட சக்தி கிளப்ஸ் வந்து சாம்ராஜ் நகர், மண்டியா, ஸ்ரீரங்கப்பட்னா, ராம்நகர், சென்னப்பட்னா இதுல எல்லாம் நான் இப்ப அடிக்கடி நான் எப்படி இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ நான் பயணம் செய்யக்கூடிய ஊர்கள். நான் எப்போதுமே எழுதுவேன் மாயிரம் டூ மண்டியா அப்படின்னு. ஏன்னா, ஆறு மற்றும் இங்க பிரச்சனை இல்லை. நீர் மற்றும் பிரச்சனை இல்லை. இங்க நீர் அரசியல் உண்டு. தமிழர்களை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா, நம்மளுக்கும் அவங்களுக்கும் காலம் காலமாய் நீர் பற்றிய பிரச்சனை இருக்கு. அப்போ ஒரு நாள்ல நம்ம அதெல்லாம் தீர்த்துற முடியாது. அவங்க காவேரி நமதே அப்படிம்பாங்க. இது எங்களுது தான் காவேரி அப்படிம்போம். வரலாற்று உரிமை அப்படிம்போம். அவங்க வந்து எங்களுக்கு அணை கட்டும் உரிமை அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப எமோஷனலான விஷயம். சொந்தம் கொண்டாடக்கூடிய விஷயம். அ நிலத்தை, நீரை எல்லாத்தையும் நம்மளுக்கு
சொந்தம் கொண்டாடக்கூடிய மனப்பான்மையில வந்து நம்ம விளையாட முடியாது. அதே சமயம் தமிழர்களை அடித்த துன்புறுத்திய இடம் அப்படின்னு பெயர் பெற்றது மண்டியா. அங்க வந்து தமிழர்கள் நிம்மதியா வாழ முடியாது. ஆனா கேஆர்எஸ் டேமை கட்டினது தமிழர்கள். இப்ப ரீசெண்டா ஒரு போராட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு ஏரியா ஃபுல்லா தமிழர்கள் எங்களுக்கு வீடு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறப்ப அதை சசிகாந்த் சார்ட்ட கூட நான் அந்த போராட்டக்காரர்களை கூட்டிட்டு போனேன். ஏன் அப்படின்னா கேஆர்எஸ் டேமை தான் அவங்க கட்டினாங்க தமிழர்கள் அப்படின்னு பார்த்தா துங்கபத்திரால கமலாப்பூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. ஏன்பா இங்க வந்திருக்கீங்க? டேம் கட்ட வந்து. ஷிமோகாக்கு போனா அங்க ஒரு தமிழர் ஏரியா இருக்கு. ஏன் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலை செய்ய வந்தோம். இதே போல் கர்நாடகால எல்லா டேம் குடியிருப்புகளும் தமிழர்கள் தான் கட்டியிருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த காவேரியில ஒகேனக்கல் நம்ம எல்லாருமே ஒகேனக்கல் போயிருப்போம். ஸோ இப்படி இந்த பயணங்கள்ல வந்து காவேரி வந்து நான் தனித்தனியா தீஜா சொன்ன அத்தனை காவேரி அவர் சொன்ன இறங்கின இடங்கள் எல்லா இடத்தையும் நான் போயிருக்கேனே தவிர்த்து ஒரு தொடர் பயணமா நான் அந்த நதியில பயணிக்கிறேன். அது இன்னைக்குமே என்னோட ஒரு கனவு பயணமா இருக்கு. என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த நதி காவேரியோட பயணம் செய்யக்கூடிய ஒரு ஏன்னா நான் காவேரியில பிறந்து காவேரி தண்ணியை குடிச்சு காவேரியோட வாழ்க்கை வந்து என்னோடது. ஏன்னா இன்னைக்கு பெங்களூர்ல நாங்க காவேரி தண்ணி தான் குடிச்சுட்டு இருக்கோம். ஸோ காவேரியை விட்டு எந்த காலத்துலயுமே நான் விலகி வரல. இப்ப நான் குடிக்கிற தண்ணி கூட காவேரி தண்ணி தான். ஸோ அப்படிங்கும்பொழுது அந்த ஆற்றுக்கான ஒரு விஷயத்தை அந்த இலக்கியத்திற்கான ஒரு விஷயத்தை நான் எழுதணும். அது ஒரு அந்த ஆற்றுக்கு நன்றி கடன் செய்யறது கூட அப்படிங்கும்போது மேட்ச் இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஆற்றின் யுகமா தான் இருக்கும். அப்படிங்கும்பொழுது அந்த ஆற்றுகளின் நாகரிகத்துல பிறந்தவங்க தான் நாம. அந்த நாகரிகத்தை நம்மளோட வரலாற்றோட நம்ம எப்படி அடையாளப்படுத்திக்கணும்? இந்த இந்த தண்ணி எப்போ உருவாகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நான் எப்போதுமே சொல்லுவேன். இந்த தண்ணி நான் எப்பவுமே கேட்பேன். இந்த நீ இப்ப குடிக்கிற தண்ணி எத்தன புதுசு அப்படின்னு கேட்பேன். எவ்வளோ ஃப்ரெஷ் அப்படிம்பேன். மேடம் இப்பதான் தண்ணிய புடிச்சிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. சரி அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எங்க இருந்துச்சு அப்படி. ஆ இது வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் காவேரியிலேருந்து வந்தது. சரி இந்த காவேரிக்கு முன்னாடி எங்க இருந்தது? காவேரி சார் நடுவுல கேட்க மாட்டேங்குது. கீர்த்தி உங்கள் சிக்னல் பிரச்சனையா? அப்படியே ஸ்டில்லா ஃப்ரெஷ் இருக்காங்க. வாட்டர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நம்ம மூதாதையர் நம்மளோட டைனோசர் போன கழிவ தண்ணியும் சுத்திகரிக்கப்பட்டு நம்மள்ட்ட தான் வருது. ஸோ தண்ணியோட அரசியல்ங்கிறத விட தண்ணி இல்லாம அதே தண்ணியை நம்ம சுழற்சி மறுசுழற்சியா தான் நம்ம குடிச்சுக்கிட்டே இருப்போம். தேர் இஸ் நோ ஃப்ரெஷ் வாட்டர். அது அது வந்து சயின்ஸ். நாகரிகம் அப்படிங்கிறது வரலாறு. ஆறு அப்படிங்கிறது ஜியாகிரபி. அந்த ஆறோட ஜியாகிரபி அப்படின்னு பார்க்கும்போது இந்த காவேரியோட பிணைப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கிற ஒரு பயணம் ஆரம்பிக்கும் பொழுது பெங்களூர்ல இருந்து நான் கிளம்பும் பொழுது சரி ஒவ்வொரு ஆறையும் பார்ப்போம் அப்படிங்கிறப்ப காவேரியில வந்து பொன்னி நதி பார்க்கணும்னு பாட்டு போட்டுட்டு பார்க்கும்போது ஏன் நம்ம பொன்னி நதியை மட்டும் பார்க்கணும், மிச்ச நதிகள் இல்லையா இந்தியால அப்படின்னு யோசிக்கும் போது தாமிரபரணி பாப்பாத்தி பாலம் அப்படிங்கிற ஒரு பாலம் வந்து மிக புகழ்பெற்றது. ஐ ஹோப் பாப்பாத்தி பாலம் இல்லையா? சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேருந்து மீண்டு ஆங்கிலேயர்களால் காப்பாற்றப்பட்டு அவர் பலருக்கு நன்மை செய்து அந்த பேர்லயே அந்த தாமிரபரணி அப்படிங்கிறது இருக்கு. மதுரையை கிராஸ் பண்ணும்போது வைகை, மதுரையில வந்து வைகை கரையில வந்து மார்க்கெட் முடிச்சிட்டு வந்து தூங்குவாங்க. அந்த நாகரிகம் கீழடி நாகரிகம் அப்படிங்கும்போது ஆஹ் ஆறை வந்து நம்ம இப்படி மட்டும் பார்த்தது இல்லை. நானு வேறு விதமா நான் பார்த்திருக்கேன். நீரை வந்து நான் இப்படி பார்த்ததில்ல. இன்னொரு விதமா பார்த்திருக்கேன். இன்னொரு விதம் எப்படி அப்படின்னா சென்னை வெள்ளம் வரும்போது செம்பரம்பாக்கம் ஏரி வழியாக எவ்வளோ தண்ணி வந்தது அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்காக நாங்க இரவு பகலா வேலை செஞ்சோம். அடுத்து திருநெல்வேலி, அங்க ஐ ஹோப் அந்த ஊர் பேர் வந்து
அரசன் என்னமோ ஒரு ஊர் வரும், நல்ல ஊர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த ஆறுகள் தண்ணி மூழ்கும் போது படகுல போயிருக்கோம். சாப்பாடு கொடுக்க போயிருக்கோம். என்னோட கார் வந்து ஆல்மோஸ்ட் தண்ணியில அடிக்க பார்த்தது. நான் தப்பிச்சு வந்தேன். ஹெலிகாப்டர்ல வந்து சாப்பாடு, நான் கார்ல போய் சாப்பாடு கொடுத்த அப்புறம் தான் ஹெலிகாப்டர்ல வந்து அந்த ஊருக்கு சாப்பாடு வந்தது. இப்படிப்பட்ட நீரோட அனுபவங்கள் வந்து மிக அதிகம். ஆஹ் ஆறை வந்து வெறும் ஆறா நதிகளோட நாகரிகமா பார்க்காம, ஆறை நாம் பலாத்காரம் செய்யும் பொழுது அதோட பாதிப்புகளையும் பார்க்க மறந்துடும். அப்ப பாதிப்புகள் நடக்கும்பொழுது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோமா, மக்களோடு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுக்க வேண்டியது இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு நாகரிகத்தை தாண்டி போனோம் அப்படின்னா கேரளா. கேரளா வந்து இந்த ஆலப்புழா அப்படிங்கிற அந்த படகு ரேஸ் அப்படிங்கிற அந்த விஷயம். கன்னியாகுமரி, அங்க இருக்கிற குட்டி குட்டி ஆறுகள், நதிகள். கேரளால கிட்டத்தட்ட 44 நதிகள் இருக்கு. அதுல பம்பா அந்த மாதிரி ஃபேமஸ் நதிகளை நான் பார்த்ததில்ல. அதே சமயம் எர்ணாகுளம், கொச்சின், ஆலப்புழா, திருச்சூர், அதில் இருக்கக்கூடிய சில ஆறுகள், பெயர் தெரிந்த பெயர் தெரியாத ஆறுகள் அப்படிங்கிறத வந்து நான் கிராஸ் பண்ணி வரும்போது முடிந்த அளவுக்கு போட்டோ எடுத்தேன். அது இப்ப என்கிட்ட நிறைய விஷயங்கள் எங்க உள்ள மறைஞ்சிருக்கு, அதை என்னால எடுக்க முடியல இந்த நிகழ்வுக்கு. இப்படி கேரளா வந்து ஒரு ஆறுகளின் இது. அங்கேயும் பெரியாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு படமா கூட வந்திருக்கு. ஒரு அந்த ஆறு வந்து வெள்ளம் வந்து அப்ப உள்ள வெள்ள நீர் வந்து அது ஒரு சினிமாவா கூட வந்திருக்கு. அது முடிஞ்சு கர்நாடகா. கர்நாடகால வந்து நான் இப்ப அடிக்கடி போகக்கூடிய காவேரி பத்தி, நான் கர்நாடகாவோட காவேரி பத்தி சொல்லிட்டேன். மண்டியா, கபினி, சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கப்பட்னா, கூர்கு, கொடகு, மடிக்கேரி, அந்த மடிக்கேரி சார்ந்த பகுதிகள், கபினி சார்ந்த பகுதிகள், கேஆர்எஸ் சார்ந்த பகுதிகள், மைசூர் சார்ந்த பகுதிகள், இதெல்லாம் ஒன்று இருக்கு. மேகதாது, இங்கே மேகதாது, ஒகேனக்கல், ஒகேனக்கல் வரைக்கும் நம்ம கர்நாடகா வரும். அப்புறம் கர்நாடகால வந்து தென்பண்ணையாறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல நிறைய பேர். இப்ப சமீபத்துல வந்து ஓசூர்ல வந்து ஒரே நுரை நுரையா வந்த ஒரு ஆறு பார்த்திருக்கலாம். தென்பண்ணையாறு எங்க உற்பத்தி ஆகுதுன்னு தெரியுமா? தெரியாது. நந்தி ஹில்ஸ்ல, எங்க வீட்டுக்கிட்ட தான். ஓ, நந்தி ஹில்ஸ்ல உற்பத்தி ஆகி அங்க வருது தென்பண்ணையாறு. அப்புறம் அடையாறு, கூவம், பாலாறு, நம்ம இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆஹ் அப்புறம் வீராணம் ஏரியை வந்து பொன்னியின் செல்வன் வழியா வந்து நம்ம வீராணம் ஏரிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அந்த ஏரிகள் அடுத்து செம்பரக்கம்பாக்கம், வீராணம், அந்த ஏரிகள் கதை வேற. இப்படி தமிழ்நாட்டோட ஆறுகள், கேரளாவோட ஆறுகள் அப்படிங்கிற நிறைய ஜியாகிரபிக்கல் லொகேஷன், வரலாறு, அது ஒவ்வொரு ஆறு பார்க்கும்போது அதனுடைய வரலாறும் பார்க்க வேண்டிய அவசியம். கூவம் எப்படி இருந்தது, அடையாறு எப்படி இருந்தது, பாலாறு எப்படி இருந்தது, பாலாறு வந்து ஆந்திராலேருந்து வரும்போது ஆந்திரால அது எப்படி இருக்கு, தென்பண்ணையாரோட நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த ஐ திங்க் விருதாச்சலம் கிட்ட, திருக்கோயில் விருதாச்சலம் கிட்ட நீங்க தென்பண்ணையாரை பார்க்கலாம். ஐ ஹோப் ஸோ. ஆமா, அதை நான் கிராஸ் பண்றப்பதான் பார்க்கிறேன் இது எங்க உருவாகுது, ஏன் இந்த ஆளை நான் ரொம்ப நாளா கவனிக்காம விட்டுருக்கேன் அப்படின்னு அந்த அந்த ஆறோட ஹிஸ்டரியை போய் படிக்கிறேன். அந்த ஆத்து, எந்த ஆற்றுல போனாலும் காரை நிப்பாட்டிட்டு காலை வைப்பது என் பழக்கம். ஏன் அப்படின்னா எத்தனையோ வருடமா இந்த நீர் ஓடிட்டு இருக்கு. அந்த அந்த நீரை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டச் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து துங்கபத்ரா அப்படிங்கிறப்ப நான் முதலா ஹம்பிக்குள்ள போறேன். மிகப்பெரிய நீர் இது, டேம் துங்கபத்ரா. அப்படின்னு பார்க்கறப்ப துங்கபத்ரா கால்வாய்கள் வந்து ஹம்பியில மிக அதிகம். இந்த தடவை நிறைய தடவை நான் இப்ப துங்கபத்ரா கால்வாய்கள் 2-3 கால்வாயில நான் குளிச்சிருக்கேன். ஆஹ் இந்த பாலச்சோட யாத்திரை போகும்போது துங்கபத்ரா எனக்கு வரல, ஆனா கிருஷ்ணா வந்தது. ஒரு காலையில நாங்க கிராஸ் பண்றோம், அப்படியே ஒரு பார்டர், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ அழகா இருந்தது கிருஷ்ணாவோட நதி. அங்கேருந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆறுலாம் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கேருந்து போறப்ப நாங்க டெக்லூர் கிராஸ் பண்ணி மத்திய பிரதேஷ்குள்ள நுழையிறோம். காண்ட்வா அப்படின்னு ஒரு ஊர். அது எங்க இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நைட் ஆயிடுச்சு, அந்த ஊர்ல லாஜஸ் இருந்தது, போய் தங்குறோம்.
காலையில எழுந்து பார்க்குறோம், அந்த ஊர்ல தான் நர்மதா இருக்கு. போட்டிங் போலாங்கிறாங்க. அது ஒரு அமாவாசை. அங்க அமாவாசையில போய் அந்த நர்மதா ரிவர்ல நாங்க 3 பேரும் போட்டிங் போறோம். அவ்ளோ பூஜை நடக்குது. அப்ப சொல்வாங்க, நதி கரையில உங்க ஊர்லலாம் கோயில் இருக்கும். ஆனா, நர்மதா மட்டும் நதி தான் எங்களுக்கு கோயில். நதி தான் எங்களுக்கு தெய்வம். ஆனா, சமீபத்தில இந்த நதி அப்படிங்கும்போது, இப்ப ரீசென்ட்டா நான் ஒரு வாரம் முன்னாடி ஸ்ரீரங்கப்பட்டினம் நிமிஷாம்பா கோயில் கிட்ட போய் அ ஒரு காவேரியில கால் நனச்சிட்டு வரும்போது, அதே அமாவாசை தினம் தான். அந்த நதியை பலாத்காரம் செய்யறதுல, பூஜைங்கிற பேர்ல நம்ம பலாத்காரம் செய்யறதுல ஆள அடிச்சுக்கல. மஞ்சள், குங்குமத்த ஒரு பிளாஸ்டிக் கவர். மஞ்சள் ஒரு பிளாஸ்டிக் கவர். குங்குமம் ஒரு பிளாஸ்டிக் கவர். பூக்கள், புடவை. ஆக்சுவலி நதியில பம்பா நதியில இருக்கிற புடவைகள அந்த வேஸ்ட்ட எடுத்து அது எந்த அளவுக்கு அந்த நதிய பம்பா நதியில இருக்கிற சபரிமலைக்கு போற பக்தர்கள் போற அந்த துணிகள், அதை எடுத்து வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ல ரீசைக்கிள் பண்றவங்கலாம் நான் மீட் பண்ணேன். அந்த நதிகள எந்த அளவுக்கு பூஜைங்கிற பேர்ல நம்ம கெடுத்துட்டு இருக்கோங்கிறவங்க, அவங்க கண்ணீர் வர மாரி கதை சொல்றாங்க. அந்த உயிரினங்கள் அழியுது, பயோடைவர்சிட்டி அழியுது. எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம். நதிய தெய்வமா எதுக்கு கொண்டாட சொன்னோம்னா, பத்திரமா வச்சுக்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம். அததான் நான் நர்மதாலயும் பார்த்தேன். அங்க வந்து ஒரு ஐயர் உட்கார்ந்திருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு விஷயம் வந்து அங்க நான் பார்த்தேன். என் மைக்ல அனவுன்ஸ் பண்றாரு. என்னோட கால்ல வந்து விழுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா அத ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்க காசு போடணும். தட்சணையை போட்டுவிட்டு என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரேன். அப்படின்னு மைக்ல அனவுன்ஸ் பண்றாரு. நான் காசு போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டுல இவ்வளோ ஓப்பனா மைக்ல எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் உன் கால்ல விழணும்? எவனோ ஒருத்தன் கேட்காம இருக்க மாட்டான். எடுத்துக்குவாங்க. ஆனா, வடக்குல வந்து நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் தன்மானம், சுயமரியாதை அதிகம்னு அங்க தான் நான் உணர்ந்தேன். என் ஃப்ரெண்ட் இத பாரு வந்திருக்க, ஊர் பேர் தெரியாது, உனக்கு ஹிந்தியும் வராது, இங்க போய் சண்டை போடாத. நான் கேட்கலாம்னு நெனச்சேன். ஏன்பா காசு வாங்கிட்டு உன் கால்ல விழணுமா? நீ காசு குடுத்து உன் கால்ல விழ அளவுக்கு உன் கால் என்னப்பா இருக்கு? அப்படின்னு நான் கேட்கலான்னு போனேன். என் ஃப்ரெண்டு தட தடன்னு வாய மூடிட்டு வாங்க. இது வந்து நர்மதன் கரையில நடந்த எனக்கு ஒரு அனுபவம். ஆனா, நர்மதை அப்படிங்கிறத வந்து அவங்க கோயிலா தான் பார்க்குறாங்க. ஆ உஜ்ஜயினி போனோம். அப்புறம் ராஜஸ்தான் வந்து நான் போனப்ப பாலைவனமா தான் இருக்கும்னு நான் கற்பனை பண்ணிட்டு ஆனா கோட்டா கிட்ட சம்பல் அப்படின்னு ஒரு ஆறு. ஆச்சரியமா இருந்தது. அவ்ளோ தண்ணி. ராஜஸ்தான் முழுக்க கடுகு பயிரிட்டு அவ்ளோ பச்சை பசேல்னு இருந்தது. நான் பாலைவனத்தையே பார்க்கல. நான் போன பாதையில பாலைவனத்தையே காணோம். நான் கூட சொன்னேன், ராஜஸ்தான் காஞ்ச பகுதி, பாஞ்ச பகுதி நாங்களே ஒட்டகத்த காணுமே, பாலைவனத்த காணுமே, உன்னத்தையுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ அந்த சம்பல் ஆறும், அதனோட பள்ளத்தாக்கு பகுதிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. அதன் பிறகு ராஜஸ்தான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஹரியானா, அங்க பேர் தெரியாத ஆறுகள், இந்திரபிரதஸ்தம், அந்த இது அந்த பக்கம் போயிட்டு டெல்லியில வந்து யமுனா நதிக்கரை போனேன். எப்ப டெல்லி போனாலும் யமுனா நதியை பார்க்காம நான் வரமாட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு இல்ல. நம்பளுக்கெல்லாம் வந்து யாரும் தனியா யமுனா நதி அழுக்கா இருக்கேன்னு தனியா போட்டு குளிக்க வைக்க மாட்டாங்க. பட் யமுனா நதிக்கரை அப்படிங்கிறதுக்கான நாகரிகம், அந்த அரசியல், நம்மளுக்கு யமுனை ஆற்றிலே பாட்டு, எல்லாமே ஒரு கலந்த ஒரு உணர்வு. ஆம், யமுனை நதியை தாண்டி போகும்பொழுது பஞ்சாப்ல சட்லஜ சந்திச்சேன். சட்லஜ் அப்படிங்கிறது ஒரு வீரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆறு. நம்ம ஜலந்தர், அப்புறம் நெறைய பஞ்சாபோட ஊர்கள்ல வந்து நம்ம எல்லாமே வந்து வரலாற்றுல தான் படிச்சிருக்கோம். நேரா பார்த்ததில்ல. ஒவ்வொரு ஊரா பயணப்படும்போது, அந்த வரலாற்று நினைவுகள் நம்ம ஹிஸ்டரி புக்ல படிச்சது எல்லாமே ஞாபகம் வருது. அப்ப சட்லஜ் நதி அப்படிங்கும்போது பஞ்சாப்ல வந்து 5 நதிகள்,
இது வந்து நம்மளோட ஹிஸ்டரியில வந்து 5ஆவதுலயோ 6ஆவதுலயோ படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அது எல்லாம் நினைவுக்கு வருது. எப்படா ஒரு சட்லஜ் நதி வந்து நம்ம 6ஆவதுல படிச்ச வரலாறுலாம் எப்படி ஞாபகம் வருதுன்னா வருது. சட்லஜ் தாண்டினோன்னே இமாச்சல் பிரதேஷ்குள்ள போறேன். பியாஸ். அப்படியே முழுக்க கற்கள். அ பெரிய நதி. மிகப்பெரிய நதி. என்ன கிலோமீட்டர் கணக்குல அந்த பாலம் போகுது. ஹிமாச்சல்ல பியாஸ் மட்டும் பார்க்கல. நிறைய நிறைய நதிகள் வழியில எக்கச்சக்கமா. எப்படி கேரளால நதிகளை கிராஸ் பண்ணிட்டே போறேனோ, அதே மாரி ஹிமாச்சல் பிரதேஷ் போயிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு இடத்துல கல்லா வந்து இருக்கு. அங்க வந்து நாங்க நிறைய விஷயங்கள் சந்திக்கிறோம். ஆனா ஒரு ஐ திங்க் செம்பலாறுன்னு நினைக்கிறேன். செம்பாறா செம்பாறோ ஏதோ ஒரு பெரிய ஆறு. டக்குன்னு பேர் வரல. அங்க மிகப்பெரிய உயரமான பிரிட்ஜ் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த ஆற்றோட கரையில வந்து மண் சரிவு ஏற்பட்டு அந்த ஊர்ல 2 நாள் தங்க கட்டிக்கிற மாரி ஆயிட்டோம். அங்க போயிட்டு ஸ்ரீநகர்ல லேக்கெல்லாம் பார்த்துட்டு, அதை விட ஜீலம் ஆறு பார்த்தோம். எல்லாரும் ஜீலம் ஆத்துக்குள்ளேலாம் இறங்க வேண்டாம் நாங்க. இந்த ஆற்றிலயும் நான் கால் வைப்பேன். எப்படி அரபிக்கடல்ல நான் வந்து அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இது கன்னியாகுமரியில இந்திய பெருங்கடல்ல கால் வச்சேனோ, இந்திய பெருங்கடல்ல கால் வச்சுட்டு, அதே மாரி நானு ஜீலம் நதியிலும் கால் வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல ஜீலம் நதியை சந்திச்சேன். இந்த நதிகளை சந்திப்பது அப்படிங்கிறது அதோட வரலாறு, புவியியல். அந்த நதி எத்தனை மனிதர்களை சந்தித்திருக்கும்? அந்த நதியில எத்தனை போர்கள் நடந்திருக்கும்? அந்த நதியில எத்தனை நாகரிகங்கள் இருந்திருக்கும்? அப்படிங்கிறத படிக்க நம்ம ஒவ்வொன்னுத்தையும் படிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்ளோ இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நதியில் கால் வைக்க வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்கு. அப்புறம் ஒரு தடவ எனக்கு என்னோட படிப்பு சம்பந்தமா உத்தரகாண்ட் போகும்போது, அப்பதான் முதலா கேஞ்சஸ், கங்கா, பத்ரிநாத், கேதார்நாத், ரிஷிகேஷ். மிகப்பெரிய கற்பனையில இருந்தேன். ரிஷிகேஷ்னா ஏதோ ஒரு மலை மேல எப்படி எப்படியோ இருக்கும்னு பார்த்தா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதையும் கமர்ஷியலா ஆக்கி அது ஒரு ஆரத்தி அப்படிங்கிற மாரி ஃபுல் கமர்ஷியல். பக்திங்கிறது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய கமர்ஷியலா. இயற்கை, ஆறு அப்படிங்கிறத விட்டுட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய கமர்ஷியல் இடமா மாறி இருந்தது பார்த்து வருத்தப்படுறதா, இல்ல இது மக்களுக்கு தொழிலான்னு சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எளிமையானவர்கள் சம்பாதிக்கக்கூடிய இடம். அப்புறம் ரிஷிகேஷ்ல வந்து கேஞ்சஸ்ல குளிக்கிறாங்க. எல்லாரும் குளிக்கிறத வேடிக்கை பார்த்தேன். எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. "நீ இன்னும் கங்கா ஸ்நானம் பண்ணினியா?" நம்ம வீட்ல எல்லாம் கேட்பாங்க. "கங்கா ஸ்நானம் பண்ணினியா?" "பண்ணுவேம்மா, வெயிட் பண்ணு" அப்படின்னு. பண்றதுக்கான நேரம் வந்தது. நான் முதலா கங்கா ஸ்நானம் பண்ணின இடம் எது அப்படின்னா, 80 அடி ஆழம். ராஃப்டிங்ல என்ன தள்ளி விட்டாங்க 80 அடி ஆழத்துல. எங்க அம்மாக்கு திருப்பி ஃபோன் பண்ணி கங்கா ஸ்நானம் ஆச்சு அப்படின்னு. "எங்க பண்ணீங்க?" "ரிஷிகேஷ்ல." "எப்படி பண்ண?" "80 அடி ஆழத்துல பண்ணேன்." நீங்கலாம் 8 அடி ஆழத்துக்குள்ள தான் போவீங்க. நான் 80 அடி ஆழத்துல தான் கங்கா ஸ்நானமே செய்வேன். அப்படி சொல்லி அது ஒரு மிக நல்ல அனுபவம். ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம் அது. ஏன்னா 3 தடவை அங்க குதிச்சு அந்த கங்கையோட ஆழத்தை அந்த அந்த இடத்துல ரிவர் ராஃப்டிங்கிற அந்த ஒரு நல்ல அனுபவம் அந்த ரிஷிகேஷ்ல எனக்கு கிடைச்சது. அப்புறம் முழுக்க முழுக்க வந்து அந்த கங்கையோட துணை நதி, கிளை நதியா? இல்ல துணை நதி. கிளை நதி கிடையாது. துணை நதி. அது வழியா வந்து 6 மணி நேரம் பயணம் செஞ்சேன். அந்த காடுகள் வழியா. ம். இமாச்சல் ஒரு உள்ள ஒரு ஊருக்கே என்னோட கல்வி சம்மந்தமா நான் பயணிக்க வேண்டியது. தனியா தான் போனேன். ஒரு டாக்ஸி எடுத்துட்டு. அது அது வந்து மறக்க முடியாத ஒரு பயணம். அந்த 6 முழுக்க பயணிப்பது வந்து மறக்க முடியாத பயணம். அங்க தான் அந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகம்லாம் நிறுவியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். இது இந்தியாவோட ஆறுகள்ல நான் பார்த்த விஷயங்கள், கற்றுக்கொண்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து மிக அதிகம். ஸோ இந்த இந்த நதிகள்ல நீங்களும் நெறைய பேர் நீங்க டிராவல் பண்ணியிருக்கலாம். இந்தியாவோட நதிகள்ல. நியூயார்க்ல வந்து ஹட்சன், பாஸ்டன்ல வந்து சார்லஸ், ஆ இந்த மாரியான நதிகளும் கலிஃபோர்னியா, சான் பிரான்சிஸ்கோ, அட்லாண்டிக் பெருங்கடல். அது அது தனி கதை.
சார்லஸ் நதியில வந்து பயணிக்கும் பொழுதுதான் அவங்க சொன்னாங்க 50 வருடத்துக்கு முன்பே நாங்கள் வந்து இந்த நதியை நாங்களும் பலாத்காரம் பண்ணிட்டோம். ஆனா 50 வருடமா நாங்க நிப்பாட்டி கூட இந்த நதியை எங்களால மீட்க முடியுது. அப்படிங்கும் பொழுதுதான் நம்மளோட நதிகளை நம்ம இன்னும் கழிவை கொட்டுறதை நிப்பாட்டலையேன்னு வருத்தமா இருக்கு. சார்லஸ் நதி 50 வருஷமா மீட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் மீட்க முடியும். இன்னும் ஸ்மெல் வருது. ஆனா நம்ம நதிகள்லாம் நம்ம எப்ப மீட்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ உங்களோட அனுபவங்கள், இந்த இந்த நதிகளோட உங்க எல்லாருக்கும் இருக்கிற அனுபவங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. பேசுறது முன்னாடி கேட்கலா நான் பேசுறது சார் நீங்க பேசுறது சரியா கேட்கல சார். கேட்கலையா? ஆமா சார். போட்டோ எல்லாம் பாத்துடலாமா? நீங்க இல்ல இது கொஞ்சம் எல்லாரோட அனுபவத்தையும் கேட்டுட்டு அப்புறம் வேணா போலாமா? ஓகே 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 ரைட் ஓகே வெரி குட் வெரி குட். இப்போ சொல்லுங்க, யார் யார் பேசுறது? பிரேமா மேடம் பேசுறீங்களா? ரொம்ப அழகா இத்தனை நதியில வந்து பார்க்கறதுக்கும் அவற்றை பற்றி ஒரு டாக்குமெண்ட் பண்ற அளவுக்கு நிச்சயமா போட்டோவும் சேகரிச்சிருப்பாங்க, விஷயங்களை சேகரிச்ச மாதிரி. அது கீர்த்தியுடைய அந்த அனுபவ பகிர்தல் அப்படின்றத அடிச்சுக்க முடியாது. ரியலி ரொம்ப சிறப்பா இருந்தது, அவங்களோட உரை சிறப்பா இருந்தது. எனக்கு என்னுடைய நிலத்துக்கு பக்கத்திலேயே வேகவதி ஆறானது பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆனா இப்ப வந்து மழைக்காலத்துல பாலாறுல தண்ணி வரும்போது அது சேர்ந்து வரும். காஞ்சிபுரத்துல பாலாறு தண்ணி தான் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 2 நதிகளை வந்து பார்த்திருக்கோம். மத்தபடிக்கு பெருசா வந்து எப்பவாவது டூர் போகும்போது அந்தந்த நதிகள், இப்ப தேனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது பக்கத்துல இருக்கிற நதிகள்ல காலை நனைப்போம். குளிக்கிறது வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு காலத்துல அந்த இது மாறிடுச்சு. இப்ப அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான பூஜைக்காக அப்படின்னு போய் குளிக்கிறது அப்படின்றது வேணா உண்டே ஒழிய மற்ற இடத்துல குளிக்கிறது இல்லை. காவேரி நதியை பார்த்துருக்கோம், வைகை நதியை பார்த்துருக்கோம், எல்லாமே பார்த்து தான் இருக்கோம். இவ்வளோ அனுபவ பகிர்தல்கள்லாம் பண்ற மாதிரி பெரிய இது இல்லை. அந்த இப்போ வைகை அப்படின்னா அந்த வைகை அப்படின்றத பேர் வந்துச்சு. அந்த காலத்துல அங்க தண்ணி இல்லாம இருந்துச்சு. இப்படி அதுக்கான புராண கதையோ சரித்திர கதையோ ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருப்போம். கல்லணை அப்படின்னா எப்படி அவர் கரிகாலன் கட்டினாரு, அந்த இப்ப இவங்க சொன்ன மாதிரி வீராணம் ஏரி எதுக்காக உருவாச்சு, இப்படி அதுக்கான கதைகள் வந்து தொடர்புடைய சரித்திர கதைகளை வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். இது உண்மையிலேயே இவ்வளவு நதிகளை பார்த்திருக்காங்க அப்படின்றது, அதையும் அதை பார்த்ததோட மட்டும் இல்லாம இது எல்லாம் தகவல்களையும் சேகரித்து நமக்கும் பகிர்ந்திருக்கிறதுக்காக கீர்த்திக்கு வாழ்த்துக்கள். கீர்த்தி எல்லா துறையிலும் பிரகாசிக்கிற மாதிரி இந்த டாக்குமெண்டேஷன்லயும் நல்லாவே பிரகாசிப்பீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. இல்ல ஆக்சுவலி டாக்குமெண்டேஷன் பண்ணல, நினைவில் இருக்கிறது மட்டும்தான் இது பேசுறேன். அப்படியே நீங்க புத்தகமா போட்டுடலாம் கீர்த்தி. அந்த எந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பயண அனுபவங்கள்னு இப்ப நிறைய பேர் எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த ஊரை பத்தி எழுதுறாங்க, அந்த நாட்டை பத்தி எழுதுறாங்க இல்லையா? அது மாதிரி நதிகளின் பயணம், நதிகளில் என் பயணம், அந்த மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் இந்த காலத்துல பார்க்கும்போது எப்படி இருந்தது, திருப்பி மீண்டும் பார்க்கும்போது எப்படி இருந்தது, இது ஒவ்வொருத்த பத்தியும் சில செய்திகள் நீங்க சேகரிச்சது, அது மற்றவங்களுக்கு தெரியாதது, அப்படி போட்டு நீங்க ஒரு புத்தகமாக கூட ஆக்கி விடலாம். தேங்க்யூ, கண்டிப்பா எழுதிடுறேன். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. அதாவது கீர்த்திக்கு இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 புக்குக்கு பரிந்துரை செஞ்சிருக்கேன். சார் நேர மேலாண்மை நிஜமாவே அவங்க மல்டி சேனல்ல போறாங்க. பேசுறப்பெல்லாம் சொல்லுவேன், இது எழுதலாமே இது எழுதலாமே இது எழுதலாமே. அவங்களால ஊக்கப்படுத்தப்பட்டு நிறைய பேரை பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு என்னன்னா, இது எழுதுறதுக்கு ஒரு பக்கம் நேரம் எடுக்கும். அது நேரம் எல்லாருக்கும் அமையாது, இல்ல சார் சொன்னாரு. எனக்கு பிடித்தது வந்து இப்ப 600 பெண்களுக்கு வந்து நான் உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒண்ணு பண்ணினேன். அதுல 100 பெண்கள் தேவதாசி பெண்கள். அப்ப சார் சொல்லுவாரு, நீங்க அந்த போட்டோ போடுறப்பெல்லாம் நீங்க இது ஏன் புக்கா எழுதக்கூடாது, அவங்களோட கதைகளை கேட்டு ஏன் புக்கா எழுதக்கூடாது அப்படின்னா, நான் அவ்வளோ தேவதாசி பெண்களோட கதைகளை நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் வேற லெவல் கதைகள் ஆக்சுவலி. நான் என்ன சொல்றேன், ஒரு தடவை மைண்ட் யுவர் மைண்ட்ல ஒரு தடவை டிராவல் பண்ணுங்க, எல்லா கதைகளும் உங்களோட நான் பகிர்ந்து.
நாங்க இப்ப என்ன எக்கோ பண்ண ரூட்ஸ்னு இல்ல இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து சஸ்டைனபிள் டூரிசம் தான் பண்றோம். கீர்த்தி, நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கதையா ரெக்கார்ட் பண்ணிடுவோம் தனியா, அப்படி பண்ணிடலாம். நீங்க வாங்க, நாங்க நேரா கதைகளோடயே நான் ஒரு பயணம் அழைச்சிட்டு வரேன். நிச்சயமா உங்க டீம் அழைச்சிட்டு வாங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ரவி சார் பேசுறீங்களா? ரவி சார் வாங்க. ஆமாம் சார். மேடம் ரொம்ப சுவையாகவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் வருத்தப்படுறதாகவும் இருந்தது. நதிகள்லாம் பலாத்காரம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தானா இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் எப்படி இருக்குது? அந்த மணல் கொள்ளை, அந்த ஆறுகள் வறண்டு போனது, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்க. இந்த ஆற்றை ஒட்டி சில இடங்கள்ல, நதியை ஒட்டி சில இடங்கள்ல இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்கும். அதை பற்றி ஏதாவது தொகுப்பு இருக்கா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இன்னொன்று வந்து இந்த கரூர்ல இந்த அபூர்வ கற்கள்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி கற்கள் வேற எந்த நதியிலையும் கிடைக்கலையா, இல்லை இருக்கா இல்லையா? அதை பற்றி ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்க. அந்த நாவல் வந்து மிளிர்கல் அப்படின்னு ஒரு நாவல். அதுல வந்து அந்த கற்களோட அந்த என்ன சொல்றதுன்னா, மேடம் ரேமா மேடம்க்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இது போகும், அது என்ன ஒரு லைன் போகும். அந்த லைன்ல ஒரு இடத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த லைன் வழியா அந்த புதையல் கிடைக்கும். கரூர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொங்கு பகுதியில நிறைய இடங்கள்ல இருக்கு. ஐ திங்க் ரேமா மேடம்க்கு அந்த புவியியல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த திருப்பூர் அந்த ஏரியால இருக்கிற சாய ஃபேக்டரியில இருந்து போற இதெல்லாம் வந்து ஆறா கலந்து அந்த இடத்துல வந்து தண்ணி வந்து கலராக தான் ஓடிட்டு இருக்கோம் அந்த ஆத்துல. இத்தனைக்கும் அதை வந்து பியூரிஃபை பண்ணி தான் அங்க விடுறாங்க அப்படின்றது ஒரு இது இருந்தாலும் அது அந்த ஏரியால ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அந்த டென்சிட்டியோட அந்த ஆறுகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இப்போ கவர்மெண்ட் அதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சென்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்ல, ரொம்ப நல்ல தகவல் மேடம். நிறைய வந்து ரவி சார் கற்கள், புதையல் கற்கள். அது எனக்கு தெரியாதுப்பா, அது எனக்கு தெரியாது, புதிய செய்தி. மிளிர்கல்னு ஒரு நாவல் வந்து ராமுருகவேல் எழுதியிருக்காரு. அத அத படிச்சா நம்மளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் அது. வேற என்ன ரொம்ப சார் நல்லா ரவி இருந்தது சார் மேடம். கேட்டீங்க? இல்ல அவ்வளவுதான். இந்த நீர்வீழ்ச்சிகளை தொடர்ந்து இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஆமா, இது இருக்கா அப்படின்னு அது ஒரு தனி செய்திகள் கதை. ஏதாவது? Okay. அது குளிச்சிட்டு இருக்கோம் குற்றாலத்துல ஆரம்பிச்சு Okay, கங்கை okay. கேஞ்சஸ் வரைக்கும். ஈவன் யூஎஸ்ல வந்து ஒரு நீர்வீழ்ச்சி நயகரா இருக்கு. அப்புறம் வந்து நம்ம குணா குகை மாதிரியே ஒரு நீர்வீழ்ச்சிக்குள்ள போயிருந்தோம் போன வருஷம். ஆக்சுவலி ரொம்ப அழகா இருந்தது அந்த நீர்வீழ்ச்சிகள்லாம். அங்கேயும் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் அடுத்தது நம்ம பேசுவோம். எஸ். இல்ல இந்த கோட்டால கடுகு பத்தி எதுவும் சொன்னீங்க, அது என்ன சொன்னீங்க? கோட்டா ராஜஸ்தான்ல கடுகு விவசாயம், கடுகு விவசாயம். மஞ்சப்பூக்கள். ஓகே. அப்படியே மஞ்சப்பூக்கள் பறந்து இருக்கும். கடுகு அது என்ன பூன்னு தெரியல. அப்போ பார்த்தா தான் கடுகோட விவசாயம் அங்க. உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் ஜாஸ்தி மஸ்டர்ட் உங்களுக்கு ஆயில் வட ஜாஸ்தி. இந்தியால. ஆமா. பாத்தீங்கன்னா நான் ராஜஸ்தான்ல பாலைவனம் இருக்குன்னு பார்த்தா அவ்வளோ விவசாய நிலங்கள். ஆச்சரியமா இருந்தது. ஓகே, குட். அதான் பாலைவனம்லாம் நதியா ஆயிடுச்சு, நதியெல்லாம் பாலைவனம் ஆயிடுச்சு போல இருக்கு. நதியெல்லாம் வயசாயிடுச்சு. தேங்க்யூ மேடம், ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய தகவல்கள், சுவையான தகவல்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி ரவி சார். வாங்க முருகேச பாண்டியன் சார். வணக்கம். ரொம்ப ஆறுகளை பத்தி பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கு. அடுத்து வந்து நடந்தாய்வாடி காவேரி, அது வந்து அந்த புக்கு படிச்ச பிறகு காவேரி வந்து ஒரு ஆறு இல்லை, அது ஒரு ரிவர் சிஸ்டம் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு அதுல வந்து அவ்வளவு தகவல் இருக்கும். அதுல வந்து லைன் டயக்ராம்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப எப்படி கட் ஆகிருக்குன்னே தெரியல. அவ்வளவு கட்டாகி ஒண்ணுமில்லாம ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அந்த 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 புத்தகம் நீங்க சொல்லும்போது அந்த புத்தகத்துல இருக்கிற பக்கங்கள்லாம் எனக்கு கண் முன்னாடி வந்தது. அது அருமையான தகவல். காவேரி நடந்தாய் காவேரி இது நான் சொல்ல ஒண்ணு மறந்துட்டேன். டெல்டா பாசனம் அப்படிங்கிற அந்த சோழர்களோட இரிகேஷன் சிஸ்டம், வடிகால் வாய்க்கால்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தியே நம்ம ஒரு புக்கு போடலாம். எஸ் சார், சாரி. அப்புறம் இன்னொன்னு வந்து இதுல கர்நாடகால வந்து திரிவேணி சங்கமம் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். அங்க வந்து நடுவு 3 ஆறு என்னென்ன யாருன்னு ஞாபகம் எனக்கு. அந்த 3 ஆறு நடுவுல வந்து பெரிய இது ஆறு லெவலுக்கு அடியிலேயே கோயில் இருக்கு. பட் அதுக்கு வந்து
சும்மா என்க்ளோசர் மாதிரி இருக்கு, அது உள்ள போயிருக்கோம் அதெல்லாம். அது மாதிரி எக்கச்சக்க நதி. நீங்க பேசும்போது நானும் ஒவ்வொரு நதியா லிஸ்ட் பண்ணிட்டேன். உடனே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் பிறந்தது மதுரையில் வைகை ஆறுல வந்து நான் பள்ளி படிக்கும்போது பெரிய வெள்ளம், சாலை கரையோரம் இருக்கிற எல்லா வீட்டையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. நான் ஒரு கூரை வீடு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அது மேல ஒரு சேவல் இருக்கு. அதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது இன்னும் ஞாபகம் இருக்கு. அங்க தவிச்சவங்களை வந்து ஹெலிகாப்டர் மூலம் ஒருத்தவங்க வந்து இது பண்ணும்போது தூக்கும்போது அந்த ஹெலிகாப்டர் வந்து தண்ணியில ரெக்க வந்து பேக் சைட்ல டைல் வந்து தண்ணியில தட்டுப்பட்டு அது வெடிச்சிருச்சு அங்க. அதெல்லாம் கண் முன்னாடி பார்த்தது. வைகை நதியில் நடந்த சம்பவம் அதெல்லாம். நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. மாலதி எதனா பேசுறேமா? பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம், ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்னதெல்லாம் நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன் அப்படின்றத ரிலேட் பண்ணிக்கிட்டேன். கொல்லி ஹில்ஸ்க்கு நாங்க இறங்கி நடந்து போயிருக்கோம். அந்த 1000 ஸ்டெப்ஸ் நீங்க நடந்து போயிருக்கீங்களா? கீழே போய் குளிச்சிருக்கீங்களா? நான் போயிருக்கேன், கொல்லி ஹில்ஸ் போயிருக்கேன். நாமக்கல்ல நாங்க கொல்லி நடந்து ஹில்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல எப்ப போனேன்னா 92, 93ல போயிருக்கேன். ஓ, அப்ப நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் போனோம். நாங்க பார்த்த கொல்லி ஹில்ஸே வேற, வெறும் காடு. காடு. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பாறைகளை செதுக்கி படி போட்டு வச்சிருக்காங்க. நாங்க அதை 800, 900 ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டு பாத்துட்டோம். நாங்க நடக்கவே முடியாத இடத்துக்கு போனோம் கொல்லி ஹில்ஸ்ல. அதான் இப்பவும் தான் அது 1000 ஸ்டெப்ஸ் கிட்டத்தட்ட இறங்கிதான் நடந்துதான் நாங்க போய் அந்த கொல்லி ஹில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஜோக் ஃபால்ஸும் நாங்க இறங்கி ஃபுல்லாவே இறங்கி இருக்கோம். ஜோக் ஃபால்ஸ் கீழே இறங்கி இருக்கோம். அந்த தண்ணி கொட்டுற இடம் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா குளிக்கல. கொல்லி ஹில்ஸ்ல குளிச்சிருக்கோம், ஜோக் ஃபால்ஸ்ல குளிக்க முடியாது, அதனால அங்க குளிக்கல. அதே மாதிரி ஒகேனக்கல் போயிருக்கோம். இந்த மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அது பெங்களூர்லயும் மைசூர்ல ஒரு ஹில்ஸ்ல குளிச்சிருக்கோம். அந்த நேம் மறந்து போச்சு. அந்த ஷிமோகா தான் ஜோக் ஃபால்ஸ். ஷிமோகா தான் ஜோக் ஃபால்ஸ். இது ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினமா நாங்க போயிருக்கோம். ஸ்ரீரங்கப்பட்டினமா நாங்க எம்ஜிஆர் படம் எல்லாம் எடுத்தாங்களே அந்த இடம், அந்த பாட்டு இதயக்கனி பாட்டுலாம் இருக்கும்ல, அந்த இடம். ஷிமோகா தான். போட்டோஸ் எல்லாம் இருக்குது. சிவசமுத்திரம் போயிருக்கோம். பக்கத்துல அதான் சிவசமுத்திரம் போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் ரிலேட் பண்ணோம். நீங்க இந்த மாதிரி நீங்க போன இடத்துல இப்ப போயிட்டு இது மாதிரி எதனா இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது, ஒரு நீர்நிலை இருந்தது, அது காணாம போயிடுச்சு இந்த ஒரு காலகட்டத்துல, அத மாதிரி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய கதைகள் வந்து ஒவ்வொரு ஆற்றுக்குமான கதைகள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா நிறைய வந்து நான் ரெக்கார்டு பண்ணல அப்படிங்கறதுதான் ஒரு இது. ஆனா நிறைய நீர்வீழ்ச்சி தடங்களை வந்து பார்த்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல நீர்வீழ்ச்சி தடம் இருந்தது, இப்ப இல்ல அப்படிங்கிற கதைகள் வந்து எங்க போனாலும் ஆற்று சம்பந்தமான கதைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கு. அப்புறம் நான் மத்திய பிரதேஷ்ல பார்த்த ஆறுகளை கூட நான் விட்டுட்டேன். சம்பல் பள்ளத்தாக்கு போயிருந்தேன், அங்க சம்பல் நதியை பார்த்தேன். மத்திய பிரதேஷ் வந்து நான் பார்த்த சம்பல் பள்ளத்தாக்கோட பஞ்சம் இருக்குல்ல, அது கொடுமையான பஞ்சம். ஆனா அங்க 20 நதிகள் மத்திய பிரதேஷ்ல பாயுது. மிகுந்த வளமான இடமா நான் மத்திய பிரதேச பார்த்தேன். ஆனா அந்த சம்பல் பள்ளத்தாக்குல வாழறவங்க எல்லாருமே பஞ்சத்துல நம்பூருக்கு வராங்க. அப்ப ஏன் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஜமீன்தாரோட சிஸ்டம் அழியாததுனால ஏழ்மை வந்து அழிக்கவே முடியல. நான் சம்பல் பள்ளத்தாக்குல ஒரு கிராமத்துல தங்கி இருந்தேன், ஒரு பழங்குடி கிராமத்துல. அந்த கிராமத்துல வந்து அவங்க திருப்பூர்ல என் பையன் இருக்கான், பெங்களூர்ல என் மச்சான் இருக்கான். எந்த ஊர் தமிழ்நாட்டுல சொன்னாலும் அந்த ஊர்ல அவங்க வந்து இருப்பாங்க. ஆனா மத்திய பிரதேஷ் மாரி நான் ஒரு வளமான பகுதியை பார்த்ததே இல்லை, வளமான ஆறுகள் உள்ள ஊரே பார்த்தது. அவ்வளோ வளம் மத்திய பிரதேஷ். சரி சரி சரி, ஓகே ஓகே மேடம். நீங்க இப்ப இது சொன்னதால நான் சொல்றேன். இந்த நர்மதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்களா? இப்ப நம்ம இன்ஃபோசிஸ் மேடம் சுதா
இருக்காங்க இல்லைங்களா, சுதா நாராயணமூர்த்தி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு ரீசெண்டா ஒரு புக் எழுதியிருந்தாங்க, பாகரிதியும் தாமரை குளமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புக்ல வந்து அந்த பாகரிதி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அந்த ஊருக்கு தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக அதோட உயிரை கொடுத்து தண்ணி அந்த குளத்தை உருவாக்குச்சு அப்படின்ற மாதிரி அந்த கதை. இன்னொரு தாமரை குளத்துல வந்து அந்த பொண்ணு எனக்கு சீர் கொடுக்குறீங்கல்ல, சீர் கொடுக்க வேணாம், அந்த சீருக்கு பதிலா கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு குளத்தை வெட்டி கொடுங்க அப்படின்னு கேக்குது. அந்த ரெண்டு கதையை பத்தி அவங்க எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி நம்ம நாட்டுல வந்து தண்ணிக்காக வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து தியாகம் பண்ணி தான் வந்து ஒரு சில இடத்துல தண்ணிய உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதும் நம்மளுக்கு வரலாறு இருக்குது. ஆனா இன்னொன்னு சொல்லணும் சம்பவம். இப்ப நம்ம இதுல மே மாசம் ஏப்ரல் மாசத்துல நம்ம சிவகாசி பக்கத்துல திருத்தங்கல் அப்படின்ற ஒரு இடத்துல இளைஞர்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹட்சன் ஓனர் இருக்காருல்ல, அவரோட சேர்ந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு 3 குளத்தை மீட்டெடுத்திருக்காங்க. அந்த குளம் வந்து சாக்கடையா மாறி போச்சாம், குடியிருக்கவே முடியாதாம், அத மாதிரி ஆயிடுச்சாம். ஆனா அத வந்து எல்லாருமே சேர்ந்து மீட்டெடுத்து மக்கள் திருப்பி குப்பை போடாத மாதிரி அதை பாதுகாத்து, அதுக்கப்புறம் இந்த சம்மர்ல தண்ணி வந்த பின்னர் அந்த குளம் ரொம்பின பின்னர் அந்த மக்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஆச்சாம். அது வந்து நான் படிச்சேன் பேப்பர்ல. அதுதான் அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நீர்நிலைகள், காணாம போன நீர்நிலைகளை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்ட்டு நான் கேட்டதுக்கான ரீசன் இந்த ஒரு இதனாலதான் மேடம் நான் அதை கேட்டேன். அதனாலதான் நான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த தகவல் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீர்நிலைகள் பாக்குறது ஒரு பக்கம் நம்மளுக்கு சந்தோஷம் தான். நான் என் கண்ணு முன்னாடி நிறைய நீர்நிலைகள் காணாமல் போனதை பாக்குறேன். ஆமா மேடம், ஆமா. பெங்களூர்ல நம்ம generation ஏ எலகங்கால பாக்குறோம். எங்களோட வீடு இருந்தது எலங்கா ஏரியோட பகுதி தான். ம், ஹெப்பால் ம், ஏரிய தூர்த்து ஹெப்பால் பஸ் ஸ்டாண்ட் கட்டினதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். ம், நாகவர ஏரிய பாதி தூர்த்து தான் மணியத்தை டெக் ஒர்க் பண்ணாங்க. ம், ம், இப்படி ம். பெங்களூர் முழுக்கவே ஏரியை தூர்த்து கட்டினாங்க. சென்னை வெள்ளத்துல நான் ஒரு இடத்துல ராத்திரி 11 மணிக்கு லைவ் கூட போட்டிருந்தேன். ஒரு தெர்மோகோல் போட்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போறேன். நான் போற இடங்கள் ஏன் போறேன்னா, நான் லைவ் போட்டேன்னா அந்த இடத்துல அரசாங்கம் போய் ஏதாவது செய்யும். செய்வாங்க கண்டிப்பா, யாரோ ஒருத்தர் செஞ்சிருவாங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் செஞ்சிருவாங்க, நான் லைவ் போட்டா போதும். கண்டிப்பா, கண்டிப்பா. அது இட்ஸ் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. ஓகே. அந்த இடத்துக்கு போறேன், திருவள்ளூர் மாவட்டம். ஓ, போறேன், 1000 வீடுகள் தண்ணியில முழுங்கியிருக்கு. எல்லாம் கழுத்தளவு தண்ணியில முழுகியிருக்கு. நேரா தெர்மோகோல் போட்ல ஒரு பொண்ணு தான் என்னை கூட்டிட்டு போகுது. ராத்திரி 9 மணி, ஃபுல் இருட்டு. ம், ம், ம். போய் மொட்டை மாடியில போய் அந்த மொட்டை மாடியில அவங்க வீடே இருக்காங்க, குடியிருக்காங்க. எல்லா சாமானையும் மொட்டை மாடியில உட்காந்துருக்காங்க. யாரும் வெளில வர முடியாது, ஏன்னா சாமான் திருட்டு போயிடும். ம், ம், ம். அங்க எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. ஓ, இமேஜின், அந்த மொட்டை மாடியில கரெக்ட், அவங்களுக்கு அந்த பால் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். கரெக்ட், அங்க கரெக்ட். எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அங்கேயே இன்னும் லைவும் போடுறேன். ம், ம், ம். பார்த்தா அங்க ஒரு அரசியல் பிரச்சனையினால அந்த ஏரிய மீன் பிடிக்கக்கூடிய கான்ட்ராக்ட் இருக்கிறவங்க ஏரியை வத்த செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இவங்க ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இந்த வீடுகளை கட்டியிருக்காங்க. கரெக்ட். இவங்க ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா இவங்க ஆக்கிரமிப்புன்னு 1000 வீடும் போயிடும். இருக்கிற கடனை உடனே வாங்கி வயத்தை பிரச்சனை பண்ண வீடுகளும் போயிடும். கரெக்ட். அப்ப இவங்க கேஸ் போட முடியாது. நானே அவங்கள்ட்ட சொல்றேன், கேஸ போட்டுறாதீங்க, வீடு போயிடுயா அப்படிங்கிறேன். ம், ம், இப்ப ம். தண்ணி வந்தாலோ வராலையோ, வருஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி வந்தாலோ, போட்டாவது வீடாவது இருக்கு, உங்களுக்கு வீடையும் விட்டீங்கன்னா எங்க போவீங்க? கரெக்ட், இப்படிதான் பேச வேண்டியிருக்கு. திஸ் இஸ் பிராக்டிக்கல் கரெக்ட், கரெக்ட் மேடம், கரெக்ட், கரெக்ட். அப்படின்னு பேசின பிறகு இத பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்னோட லைவை பார்த்துட்டு ம். அவர் உடனே ஃபோன் பண்ணி அங்க போலீஸ் பாதுகாப்போட உடனே தண்ணியை வற்ற வைத்து அந்த இடத்த காப்பாத்தினாங்க. காப்பாத்துனாங்க. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட் தான் மேடம். ஏரிக்குள்ள வீடுகள் அப்படிங்கிறது வந்து அவங்க வருஷம் அவங்க அனுபவிக்கிற தண்ணி விஷயம் பார்த்தேன். இன்னொன்னு வந்து ஓஎம்ஆர் ரோட்ல தண்ணி பூந்து, ம். அதுவும் ஏரி தண்ணி தான். ஏரிக்குள்ள குடியிருப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. கரெக்ட், கரெக்ட். காணாமல் போன ஏரிகள் அப்படிங்கிறத விட ஏரிகளுக்காக ஏமாற்றப்பட்டு மக்களிடம் வித்த இடங்கள்னு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கொடூரமான கதை. ஆமா, 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 ஆமா மேடம், ஆமா மேடம், ஆமா, ஆமா. அதனால நம்ம என்னோட வந்து இந்த மாதிரி நண்பர், ஃபேஸ்புக் நண்பர் நிர்மல் ராகவன் ஒருத்தர் இருக்காரு, அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோ ஏரிகளை மீட்டு எடுக்கிறாரு. ஓ, ஓ, செம்மையா எடுக்கிறாரு. காணாம ஆமா. போன புதுக்கோட்டை ஏரி, அந்த ஏரி, இந்த ஏரி. அவர் ஒரு தடவை மைண்ட் யுவர் மைண்ட்ல கூட பேச சொல்லலாம். ஓகே, ஓகே மேடம். நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்து ஒரு ஒரு காலகட்டம், ஒரு தலைமுறை வந்து இந்த
ஏரி குளம் கொட்டை எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை வந்து கொஞ்சம் அவேர்னஸோட எல்லாருமே செயல்படுறாங்க. இப்ப இருக்கிறவங்க எல்லாத்தையும் மீட் எடுக்கிறாங்க. மீட் அப்படின்றத எடுக்கிறோங்கிற பேர்ல பெங்களூர்ல பண்ணது அத்தனையும் அராஜகம். ஓ ஒரு ஏரியை சுத்தி புதர் இருக்கும். ம் புதர் இருந்தாதான் புழுக்கள் வரும். புழுக்கள் ம் வளர்ந்தாதான் அந்த மண்ணு வந்து ஈரமா இருக்கணும். அங்க பூச்சிகள் வரும். பூச்சிகள் வந்தாதான் பறவைகள் வரும். பறவைகள் ம் வந்தாதான் அது விதையிடும். விதையிட்டால்தான் மரங்கள் முளைக்கும். பயோடிவர்சிட்டி அந்த அந்த புழுக்கள் தான் மீன்களுக்கு உணவாகும். அப்பதான் மீன்கள் வளரும். சுத்தி புதர் இருந்தாதான் வளரும். அத்தனை ஏரியில இருக்கிற புதரையும் நான் என் 10 வருஷத்துல ஏரிகளை மீட்கிறோம்னு பண்ண பெங்களூர்ல அத்தனை அராஜகம். சுத்தி ம் பாதைய போட்டாங்க. சின்ன சத்தம் கேட்டாலும் பறவைகள் வசிக்க முடியாது ஏரியில. பறவைகள் வசிக்க முடியாது. ஏரி பாழ். ம் எனக்கு தெரிஞ்சு இங்க அமிர்தகல்லி, ரச்சனகல்லி, ஜக்கூரு, என்ன சுத்தி இருக்கிற ஏரி எலங்கா, இத்தனை ஏரிகளும் பாழா போச்சு. எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அவ்வளோ பறவைகளை பார்ப்பேன் நானு. ஹெப்பால், ம். நாகவரா, என்ன இவ்வளோ இவ்வளோ ஏரிகள் பறவைகள் வரும். இவ்வளோ ஏரிகள் இவ்வளோ எல்லாமே பெங்களூர்ல போயிட்டாலும் ஆனா பெங்களூர் வந்தோம்னா தண்ணி நிறைய நம்ம அங்கங்க பார்க்கதான் செய்றோம். கேஎஸ்ஆர்லாம் வந்து எவ்வளவு கடல் மாதிரி தான் காட்சி அளிக்குது. அவ்வளவு சூப்பரா இருக்குது. ரொம்ப அருமையா இருந்தது மேடம் நீங்க பேசுனது. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. சார் ஆடிபிளுங்களா? கேக்குது சார். அனைவருக்கும் வணக்கம். நதிகளை பற்றி கீர்த்தி மேடம் பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது மேடம். இன்னைக்கு சிறப்பு. ஸோ இயற்கையின் மீது அதீத தீவிரம், அதீத காதல் இருந்தாலொழி இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பது என்பது சாத்தியமில்லை. நிச்சயமா வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு டச்சு, ஒரு ஃபீல் இருந்தால் தான் இது பேச முடியும். ஸோ நதி வந்து ஒரு நாகரிகத்தை தாண்டி இன்றைய அளவில் அரசியல் புகுந்திருப்பது வேதனைக்குரிய ஒன்று. நம்முடைய குறிப்பா தென் தமிழகத்துல அது ஒரு நதியை வைத்து ஒரு அரசியல் பண்றாங்கன்றது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். ஸோ தற்போது ஆறுகள் மீது பலாத்காரம் நடக்குதுன்னு சொன்னீங்க. உண்மையான உண்மை அது. நிச்சயமா வந்து இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ ஒவ்வொரு ஆற்றிலும் கால் வைத்து அதனுடைய தனித்தன்மை உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மையிலேயே ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு நிகழ்வுகள். சபரிமலையில பம்பா நதியின் சோகத்தை பத்தி சொன்னீங்க. அதனுடைய பொல்யூஷன் பத்தி சொன்னீங்க. அதை நான் நேரடியாவே பார்த்துருக்கேன். நான் அதை அந்த அளவுக்கு பொல்யூட் பண்றாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. பக்தி என்ற போர்வையில அவ்வளோ ஒரு அட்டூழியம் பண்றது இன்னைக்கும் நடந்து வருகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து நான் பிறந்தது வந்து பாலாற்றங்கரை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான். எப்போதோ ஒரு முறை தண்ணீர் வரும். ஆனால் அது அந்த வரக்கூடிய காலகட்டங்களில் மக்கள் வந்து விவசாயமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்பது நேரடியாக பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பரிசித்த ஒரு ஆறுகள்னு பார்த்தோம்னா தென்பண்ணையை நான் பார்த்துருக்கேன். தென்பண்ணை வந்து திருக்கோயிலூர் பக்கத்துலேயும் கடலூர் பக்கத்துலேயும் போய் அதை ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி தாமிரபரணி திருநெல்வேலியிலையும் பார்த்துருக்கேன். மதுரையில் வைகை, காவேரி வந்து பவானியிலையும் மற்ற இடங்கள்லையும் ஒரு சில இடங்கள்லையும் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆந்திரா பார்க்கும்போது கிருஷ்ணா கோதாவரியும் பார்த்துருக்கேன் மேடம். ஸோ கங்கை வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல ஒரு இடம் பயணிக்கும் போது அதனுடைய பிரவாகம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஆர்ப்பரிக்கும் ஒரு கங்கையை நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ கல்கத்தாவில் அலையே இல்லாத ஹூக்ளி நதிக்கரையை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நிச்சயமாக நானும் வந்து நதியை ரசித்திருக்கிறேன். அதே மாதிரி வெளிநாடுகளில் வந்து லண்டனில் ஃப்ளைட்டில் பறக்கும்போது அந்த இடத்துல லேண்ட் ஆகும்போது அந்த தேம்ஸ் நதிக்கரையை பார்த்துருக்கேன். நதியினுடைய ஓட்டத்தை பார்த்துருக்கிறேன். நேரில் போய் டச் பண்ணதில்லை. அதே மாதிரி யூஎஸ்க்கு வரும்பொழுது இங்கே வந்து நாங்கள் இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒஹாயோ மாநிலத்தில் இருக்கோம். இங்கே வந்து ஒஹாயோ ரிவர்னு ஒரு ரிவர், பெரிய ரிவர். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்களை டச் பண்ணுது. பென்சில்வேனியா, ஒஹாயோ, வெஸ்ட் வர்ஜீனியா என்ற இடத்துல. இந்த 3 மாநிலத்திலையும் இந்த நதியினுடைய ஒரு வேகம், அதனுடைய பரப்பளவு எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ பெரினியல் ரிவர்ன்றவங்க ஆண்டு முழுவதும் தண்ணீர் ஒரே நிலையில் போயிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய ரைட் நவ் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஒரு கவிதை தொகுப்பு. அதில் வந்து நதியை நான் சேர்த்துருக்கேன். நதியும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் கீர்த்தி மேடம். நன்றி ஸ்டீஃபன் சார். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி. வாங்க சக்கரவர்த்தி சார் பேசுங்க.
சக்கரபாணி சார் கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. கிருத்திகா மேடம், உங்களுடைய உரையை நான் முழுமையா கேட்கல, மன்னிக்கவும். ஆரம்பத்துல இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் முழுமையா கேட்கல. கடைசியில இறுதியில நீங்க சொன்ன அந்த இது வந்து ஏரிகள் வந்து உண்மையிலேயே ஏரிகளை மீட்கிறோம் அல்லது ஏரிகளை பராமரிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அரசியல்வாதிகள் செய்யறது அது உண்மையிலேயே ஒரு பெரியது. இங்க இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துல நான் ஏற்கனவே ஒரு முறை கூட குறிப்பிட்டிருக்கிறது, செங்கல்பட்டு மாவட்டத்துல ஏரிகள் அதிகமா இருந்த ஒரு காலம் உண்டு. பல்லவர் காலத்துல ஏரிகள் தான் அவங்களுடைய நீர்ப்பாசனத்துக்கான எல்லா வகைகளிலும் ஏரிகள் நிறைய கட்டி விட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிறைய ஏரிகள். இன்னைக்கு எத்தனை ஏரி இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப காணாத போன ஏரிகள் தான். எங்கேயோ கொஞ்சம் அப்படி இப்படி மப்சல் ஏரியாவில் இருக்கலாம். அந்த மாதிரி சென்னை முழுக்க ஏரிகளா இருந்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் எல்லாமே ஏரிகளா இருந்த இடம் எல்லாமே இன்னைக்கு நகரங்களாகி போச்சு. அதனால இத மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உண்மையிலேயே அது இன்றைய இளைஞர்கள் இடத்துல இருக்குதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இனி வருங்காலத்துல அட்லீஸ்ட் இருக்கிறதே அது நீர்நிலைகளை பராமரித்து வாழ்வாதாரத்துக்கான வழிவகைகளை செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னொன்று வந்து உலகத்திலேயே அதிகமான ஏரிகள் உள்ள நாடு கனடா என்று நான் படிச்சிருக்கிறேன், அதை கண்டிருக்கிறேன். நான் கூட வந்து ஸ்டீபன் சார்ட்ட ஒரு டேட் ஒன்று கேட்டேன். ஏரிகள் மலைகள் அதிகமா இருக்கிறது கனடாவில். நாங்க 2023 போன இடமெல்லாம் ஏரிகள் மலைகள் ஏரிகள் மலைகள், இதுதான் நிறைய இடங்கள்லாம். எங்க போனாலும் ஏரிகள் மலைகள். இப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் நிச்சயமா ஒரு நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அந்த வகையில் உங்களுடைய இன்றைய உரையை நான் முழுமையாக கேட்கிறேன். அதுதான் பெரிய வருந்தத்தக்க செய்தி. ஆக ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்துட்டார், வேற வழியெல்லாம் தவிர்க்க முடியாததுனால அது கொஞ்சம் வெளியே போயிட்டேன். மற்றபடி நம்ம யூடியூப்ல பார்த்து நான் தெரிஞ்சு பார்க்கல. நல்ல அருமையான தலைப்புல இன்றைக்கு ஸ்டீபன் சார் உரையாற்ற வைத்திருக்கிறார்கள். மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இயற்கை நீங்க சொன்ன அந்த இடமெல்லாம் பூம்புகார்ல இருந்து நீங்க சொல்லிடுறது ஒரு ஒரு இடத்துலயும் நானும் அந்த இடத்துலாம் குளிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், போயிருக்கிறேன். அந்த கடைசியில இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் தானே திரிவேணி சங்கமம், அப்புறம் என்னது மடிக்கேரி, அதையெல்லாம் அப்படி அந்த தலைக்காவேரியிலிருந்து புறப்படுற அந்த காவேரி புறப்படுற அத்தனை இடங்களையும் நீங்க சொல்லும் போது நானும் உள்ளுக்குள்ள ரசிச்சுக்கிட்டேன். இந்த இடமெல்லாம் நானும் குளிச்சிருக்கிறேன் அல்லது அந்த இடத்துல போய் கால் நினைச்சிருக்கேன். அந்த கடைசி பூம்புகார் வரையிலும் அதை போயிருக்கேன். மாயவரம், அந்த கும்பகோணம், திருச்சி, முக்கொம்பு, ஒரு எல்லா இடங்களும் ஒண்ணு. அடுத்தது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பாலாற்றங்கரை. எங்க கிராமத்துல ஒரு சும்மா எதுக்கு எடுத்தாலும் டேய் நான் பாலாற்று தண்ணி குடிச்சு வளர்ந்தவன்டா அப்படின்னு ஒரு கெத்து பேசுவாங்க. இது ஒரு ஒரு தனி இது அந்த காவேரி ஆற்றங்கரை. பெருசா பாலாறு பெருசான்னு ஒரு பட்டிமன்றம் ஆமா 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 இத மாதிரியான ஒரு இது உண்டு. அதே மாதிரி வட இந்தியாவிலேயும் வந்து கேஞ்சஸ் அந்த இது வர்றத பார்த்துருக்கோம். அந்த இதெல்லாம் வந்து உத்தரகாண்ட் அந்த ஏரியாக்கள்லாம் பார்த்துருக்கோம். இது ஆந்திர பிரதேசத்தில் பார்ப்போது அந்த கிருஷ்ணா ரிவர். உண்மையில இதெல்லாம் ஒரு இயற்கையே நேசிக்கிறவங்களுக்கு, இயற்கை ஆர்வலர்களுக்கு இது மாதிரி இடத்த தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. வேற இடத்துல போயிட்டா பார்க்கணும்னு பண்ண மாட்டாங்க. எங்கெல்லாம் ஏரிக்குது, குளங்குது, இது இருக்குது, அது அந்த இடத்துல எப்படி இருக்குது, இதை மாதிரி பார்க்குற ஒரு இது. இன்றைக்கு ஒரு நல்ல சரியான தலைப்பில் நீங்க பேசியிருக்கீங்க. அதுக்கு ஏற்பாடு செய்த ஸ்ரீபன் ஐயா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி நன்றி. செல்வகுமார் சார் வாங்க. செல்வகுமார் சார் இருக்கீங்களா? பிரசன்னா பேசுறீங்களா? வாங்க சார், செல்வகுமார் சார் வாங்க. ஆளை காணோம்னு நினைச்சு. அப்படியா சார். அனைவருக்கும் வணக்கம். மேடம் வந்து அவங்களது நான் நிறைய ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். பட் ஒரு அரசியல்வாதியாக தான் நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓண்டிங்காக இருந்தது. என்னென்னா நதிகளை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்றது. அது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டதாகவே இல்லை. ஸோ இது புது வார்த்தையாக இருக்குது அவங்க சொன்னது. பட் இது சிந்திக்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்றது தோணுது எனக்கு. பட் என்னையோ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் நிறைய இடம் போயிருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரியான எந்த ஒரு அதுக்கான ப்ரிப்பரேஷனோ இல்லை ரெக்கார்டோ வந்து எதுவும் பண்ணது கிடையாது. போனதும் ஒரு ஃபோட்டோ எடுப்போம், அவ்வளோதான். இதுதான் வந்து வழக்கமாக இருந்தது. நான் இப்போது இந்த எம்ஓஎம்ல வந்து ஜாயின் பண்ண பிறகு இனிமேல் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவாக எடுத்து வச்சுக்கணும் போல இருக்குது.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது வந்து அது என்னைக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அது யூஸ் கட்டாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னது எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தோடு சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி. பிரசன்னா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம். ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. எந்த அளவுக்கு நதிகள் முக்கியம், அதை காக்கணும்னு. நானுமே அந்த காவேரி சைடுன்றதுனால காவேரியில எல்லாம் போயிருக்கேன். ஃபாரின் போனப்ப அங்க இருக்கிற இது வாட்டர் ஃபால்ஸ்க்கெல்லாமும் போயிருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ எல்லா இடத்துலயும் நதிகளை மீட்கிறோன்னு நிறைய அமைப்புகள் வந்திருக்காங்க, நிறைய செய்யறாங்க. ஆனா அந்த வாக்கிங் பாத் மட்டும்தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பறவைகள் வரத்துக்கான இடங்கள் இல்லைன்றதை இப்பதான் நானுமே யோசிக்கிறேன். ஓ, அதெல்லாம் இல்லையே. ஆனா தண்ணி மட்டும் அவங்க நதியை மட்டும் மீட்கிறாங்களே, அதனால என்ன யூஸ்ன்றது உண்மையிலேயே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு டாபிக் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரசன்னா. டாக்டர் மேடம் சார் இருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன தகவல் சார். வாங்க வாங்க வாங்க. இல்லை, இப்போ அவங்க சொன்னாங்க பாருங்க, நதியை சுற்றி வந்து புதர் இருந்தால் தான் வந்து புதரோட கனெக்ட் ஆகி, நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதரை பற்றி யோசனை பண்ணதே இல்லை. எல்லாம் வந்து நதியை மீட்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கேயே கூட பார்த்தீங்கன்னா இங்கே திருமலை வாயிலே ஒரு சின்ன குளம் ஒன்று, அது என்ன பண்ணாங்க, சுற்றி இருக்கிற எல்லா செடி கொடி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு ஃபுல்லாக காங்கிரீட்டில் வந்து அதை சுற்றி வந்து தர மாதிரி போட்டாங்க. ஏன்னா எதுக்குன்னா காலையில் எல்லாரும் வாக்கிங் போகலாம் கொள்ளலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் இது மாதிரியான ஒரு இயற்கையோட ஒரு கனெக்டான ஒரு விஷயன்றது ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் சார் அது. நன்றி நன்றி சார், நன்றி சார். டாக்டர் மேடம், டாக்டர் அல்மேரி மேடம் இருக்கீங்களா? என்ன சார்? வாங்க வாங்க. டாக்டர்னா நீங்க தானே? இல்ல, நீங்க நிறைய டாக்டர்ஸ் அவங்க இருக்காங்க. அறுவை சிகிச்சை நிபுணர். வாங்க வாங்க. தெரியுமா உங்களுக்கு கீர்த்தி தெரியுமா? எனக்கு அல்மேரி என்ன மேடம் ரொம்ப பிடிக்கும் சார். டாபிக் ரொம்ப நல்ல டாபிக். பட் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ரிட்டையர்டு கேக்குதா? பிளாஸ்டிக் சர்ஜன், ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம். அவங்கள பத்தி சொல்லணும்னா, அதாவது லெப்பர்சி பேஷண்ட்டை ரொம்ப அந்த அளவுக்கு கவனிச்சிருக்காங்க இவங்க. மிகப்பெரிய ஆளுமை எங்க டீம்ல இருக்கிறவங்க. உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது ரொம்ப மகிழ்ச்சி. இவங்கள சொல்லுங்க சார். இவங்க கிருத்திகா. இவங்களை பத்தி நான் தனியா சொல்றேன் மேடம். நிறைய இருக்குது, ஒரு லைன்ல சொல்ல முடியாது. அதான் அதுக்கு முன்னால நாங்களாம் ஒண்ணுமே இல்லை மேடம் நினைக்கிறேன். ஒண்ணுமே வேண்டாம், கிட்டே தரேன், கூகுள்ல போட்டு வந்துடும். பாத்தீங்களா நான் எவ்வளவு விதமா சொன்னேன். அவங்க ஒரு வழியில முடிச்சுட்டாங்க பாருங்க. எம்டி டாக்டர் அல்மேலும் கூகுள்ல வந்துடும். சார் மேடம், நியர்லி ஒண்டர்ஃபுல் லெக்சர். இது இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ஏன் ஜாஸ்தினா, இந்தியாவில் ரிவர்ஸ் ஆர் மெனி 400 ரிவர்ஸ் இருக்காங்க சார். அவ்வளோ அழகான ரிவர்ஸ், அவ்வளோ நல்ல ஃபெர்டைல் லேண்டை கொடுக்குற ரிவர்ஸ். எக்ஸப்ட் ஃபியூ ஏரியாஸ் ஆஃப் டெசர்ட், இந்தியா இஸ் ஃபுல்லி கவர்ட் ஆன் ஆல் த ரீஜன். ஹிமாலயா, டெக்கான், ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட், அண்ட் கேப் காமரேட், எல்லா இடத்துலையும் ரிவர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆர் மேக்கிங் த லேண்ட் ஃபெர்டைல். நல்ல ஃபெர்டைல் ஆகிட்டு ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம டெஃபினட்டா அதை சேவ் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டா நம்மளோட பேரும் போயிடும். ஏன்னா இவ்வளோ பாப்புலேஷன் வச்சுட்டு இவ்வளோ ரிவர்ஸ் நம்ம காப்பாத்தலைன்னா நம்மளுக்கு பின்னால வறுமை தான் வரும். பசியோட வறுமை வரும். அதனால அந்த வறுமையெல்லாம் தீர்க்கறதுக்கு நம்ம வறுமை, மேடம் சொன்ன மாதிரி எல்லா ரிவர்ஸுமே நல்ல மீட்டெடுத்து தான் ஆகணும். எல்லா ரிவர்ஸும் ரொம்ப அருமையான தண்ணி வளத்தை கொடுக்கறது, நீர்வீழ்ச்சி கொடுக்கறது. நதிகள்லேருந்தா நீர்வீழ்ச்சிலாம் வருது. ஹிமாலயத்துலேருந்தா நிறைய ஃப்ளோல தான் வருது நிறையா. நான் வந்து கேஞ்சஸ் பார்த்துருக்கேன், காவேரி பார்த்துருக்கேன், கொள்ளடம் பார்த்துருக்கேன், ஜோக் ஃபால்ஸ் பார்த்துருக்கேன். கேஞ்சஸ்ல நான் 4 நாள் தங்கினேன். ரிஷிகேஷ்ல 4 நாள் தங்கி ஐ ஹேட் அ டெய்லி ஸ்நானம், அபுலேஷன் இன் கேஞ்சஸ். ரொம்ப பியூட்டிஃபுல். இப்போ நல்லா வந்திருக்கு மேடம். 2015-16 போயிடணும் நான். ரொம்ப கிளீனா இருக்கு. வாட்டர் இஸ் வெரி பியூர் அண்ட் இட் இஸ் மேக்கிங் லேண்ட்ஸ் ஆல் ரவுண்ட் ஃபுல்லி ஃபெர்டைல் ஏரியா இருக்கு. ஸோ கங்கா டெல்டாங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எல்லாமே நல்ல தே ஆர் வொர்ஷிப்பிங், தே ஆர் ஆல்சோ ப்ரிசர்விங். இப்போதைக்கு முந்திலாம் ரொம்ப டர்ட்டியா தான் இருந்தது. இப்ப நல்லா எனக்கு என்ன அப்படின்னா, இந்த நதியை ஒர்ஷிப் பண்றதே தடை பண்ணிடணும்னு பாக்குறேன். ஏன்னா அந்த ஒர்ஷிப் பண்ற அந்த பூஜைங்கிற பேர்ல அந்த பூவை கொட்டுறது, துணியை போடுறது, பிளாஸ்டிக்கோட மஞ்சள்ல தூக்கி எறியறது, பிளாஸ்டிக்கோட அப்படியே பூஜை கவரை தூக்கி அப்படியே நதியில போட்டுறது, அங்கேயே குளிச்சு தலையை ஸ்நானம் பண்ணேன்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கேயே போட்டுறது.
நான் என்ன பீப்புளோட சொல்றேன், அவேர்னஸ் தான் பூஜைங்கிற வேணும். பேர்ல யாருமே நதியை நல்லா வச்சுக்கிறது இல்ல. அது இருக்கிற முதல்ல ஃபோர்ஸ்ல நதியை கும்பிடுறத தடை பண்ணணும் அப்படிமே. நல்லா அம்மாக்களையும் கும்பிட வேண்டாம், நதியும் கும்பிட வேண்டாம், பெண்களையும் கும்பிட வேண்டாம், நீங்க எதையுமே கும்பிட வேண்டாம், பேசாம விட்டுருங்க அவங்க பிரம்மபுத்திரா தவிர மத்த எல்லாமே லேடிஸ் நேம்ஸ் தானே, விமன் நேம் தானே எல்லா நீங்க நதிக்கும். எங்களெல்லாம் கும்பிடுறேங்கிற பேர்ல காலம் வர்றதுக்கு பேசாம விட்டுருங்க அப்படின்னு. சிந்து பாத்திருக்கீங்களா மேடம்? சிந்து சிந்து பார்க்கல நான் ஒன்னும். அதுவும் நல்ல பியூட்டிஃபுல் ரிவர்ல. நான் அது நான் ஒன்னும் பார்க்காத ஒரு இது. பிரம்மபுத்திரா சிந்து அந்த பக்கம் போனது இல்ல. லடாக் சைடு போகிறப்ப அதை பார்க்கணும்னு இருக்கு. லடாக்ல அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? லடாக்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரிவர் நீங்க ஏரிலாம் சொல்றீங்க, இப்போ லேட்டஸ்டா நம்ம போரூர் ஏரி ஷ்ரிங்க் ஆயிண்டே வருது. அந்த பைபாஸ்ல போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு ரிவர் அது. ராமச்சந்திராக்கு நேரா இருந்தது அது. அவ்வளவு பெரிய ஏரி. இப்ப என்னடா பார்த்தா, நான் அப்பவே நினைச்சேன் போட்டிங் கிட்டிங் எல்லாம் பண்ணுவாங்களோ, ஒருவேளை இது பெருசா டெவலப் பண்ணலாமே. தேம்ஸ் லண்டன்ல தேம்ஸ் ரிவர் மாதிரி பண்ணலாம் அதை. ஆனா இப்ப ரொம்ப சுருங்கி போய் அதுக்கு முன்னாலேயே கட்டுறாங்க. அதுக்கும் போர்டு போட்டிருக்காங்க, பிளாட்ஸ் ஆர் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. பக்கத்துல போரூர் ஏரின்னு வேற போர்டு வேற. அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. ஏரியே இல்லை இப்போ, அதுல ஃபுல்லா லேண்டு தான். யாராவது யார்கிட்ட சொல்லி ட்ரை பண்றது தெரியல. நாங்களாம் வெறும் சிட்டிசன்ஸ் தான், யாருமே இல்லை. அது மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா சொல்லி போரூர் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க மேடம். எல்லா ஏரியுமே ரொம்ப நல்லா இல்லை, குறைஞ்சு போயிடுச்சு. செம்பரம்பாக்கம் கொஞ்சம் தண்ணி வந்தாலே ருபி வருது, உடனே ஊருக்குள்ள விடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாரோஃபுல் மேட்டர்ஸ். இது எப்படியாவது நம்ம காப்பாற்றணும். எல்லா ஏரியும் நதியும் காப்பாற்றி தான் நம்ம நாட்டோட பெருமையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல டாக் மேடம், தேங்க்யூ. யூ ஆர் இன்ட்யூசிங் மீ டு சி மோர் ரிவர்ஸ். தேங்க்யூ. அங்கெல்லாம் நீங்க தங்கி வேலை விஷயமா போனீங்களா? எல்லா ரிவர்ஸ்க்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க. நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். அந்த டிராவலுக்கு நடுவுல வர நதிகளை என்ஜாய் பண்ணிருக்கேன். போட்டோ எல்லாம் பார்த்து காமிச்சிங்களா? நான் பார்க்கவே இல்லை. இல்ல, இனிமேல் தான் போட்டோ. அதாவது போரூர் ஏரியா சொல்றீங்க நீங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆபீஸே கூவத்துல தான் இருக்குது. யாருக்கு தெரியும்? நம்ம ஏரி ஸ்கீம்னு இருக்கு. அது என்ன ஏரி ஸ்கீம்? அம்பத்தூர் ஏரி மொகப்பேர் ஏரி ஸ்கீம் இருக்கு. மொகப்பேர் ஏரி ஸ்கீம் இருக்கு. அப்புறம் ஏரி ஸ்கீம்னு வீடே வித்திருக்காங்க. ஆமா, அது நிறைய இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு என்னோட லைஃப்ல நான் பார்த்து அழிந்து போன நீர்நிலைகள் எக்கச்சக்கம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தலைமுறை தான் அந்த குற்றத்தையே சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து இது அழிஞ்சு போன நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். காணாத போயிடுச்சுன்னு வச்சுங்க. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் வீடு கட்டிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. பட் எங்களுக்கு வந்து எனக்கும் மிஸ்ஸஸ்க்கும் நாங்க நிறைய ராமச்சந்திராவே லேரியில தானே சார் இருக்கு. சார் வல்லூர் கோட்டமும் ஏரியில தான் சார் இருக்கு. அது பேரு பொத்தேரி. பட் காலேஜ் இஸ் தேர். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபைட். நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தோம்னா வந்து மகிழ்ச்சி கீர்த்தி, நாங்க வந்து நீங்க சொன்ன அந்த காவேரி பக்கம் வந்து எனக்கு அந்த பக்கம் இதுல இருந்து ஆரம்பிச்சு பூம்புகார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் இது வரைக்கும் சொன்னீங்க இல்லையா, நாங்க அடிக்கடி போற இடம். நானும் மிஸ்ஸஸும் ஒரு நாள் கார் எடுத்துட்டு தனியா ஃபுல்லா சுத்தணும். அந்த இடம் பூரா, அந்த பெட்டு பூரா கல்லணையில இருந்து திருவையாறு வரைக்கும் போயிட்டு அப்போ சொல்லிட்டு வந்தேன். நம்ம முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காவேரி வேற, இப்போ இருக்கிற காவேரி வேற. அப்போ பார்த்த அழகு வேற, இப்ப பார்த்த அழகு வேற. தண்ணி எவ்வளவு இருந்தது. அடிக்கடி போவோம் நாங்க கல்லணை அந்த ரூட் எல்லாம் அடிக்கடி போவோம். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மதுரையில இது பார்ப்பேன். நிறைய சுத்தி இருக்கோம். நாங்க நிறைய இடம் சுத்தி இருக்கோம். அங்க நம்ம இதுக்கு யமுனா பார்த்திருக்கேன், கிருஷ்ணா பார்த்திருக்கேன். ஒவ்வொரு இடமா நான் எனக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துலயும் கால் வைக்கும் போது பூமியோட இந்த பகுதியில கால் வச்சிருக்கேன், பூமியோட இந்த பகுதியில கால் வச்சிருக்கேன், இந்த ரிவர்ஸ்ல கால் வச்சிருக்கேன் அப்படின்ற உணர்வு, நீங்க எப்படி சொன்னீங்களா அந்த உணர்வு இருக்கும். எழுதி வைப்பேன் நான். அடடா, இந்த இடத்துக்கு போய் இங்க கால் வச்சிருக்கேன் நான் பூமியில அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு எனக்கு. உண்மையாவே மகிழ்ச்சியான ஒரு இது வந்து எந்த கோணத்துல வந்து நம்ம பலருக்கு தெரியாது. நம்ம பல நேரங்கள்ல பாக்குறோம், அழகா ரசிக்கிறோம், வந்துடுமே தவிர ஒரு இவ்வளவு பெரிய ஆறு இருக்கு, இவ்வளவு பெரிய ஏரி இருக்கு, இது வந்து ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நீர்நிலைக்கு இந்த பூமியோட சுவாசமே அதுதான். தண்ணியோட இது இல்லைன்னா நமக்கு சுவாசம் கிடையாது, உயிர் வாழ முடியாது. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு அதனுடைய அந்த கவனம் இருக்கணும்ன்றது இப்ப இந்த வீடியோ பாக்குறதுக்குலாம் நிச்சயம் தெரியும். எந்த அளவுக்கு அதை ரசிக்கணும்ன்றது ஒரு பக்கம் தெரியும், இதனுடைய வரலாறு என்னன்றது தெரியும், தண்ணியோட பழமை எவ்வளவு அப்படின்றது தெரியும். அவ்வளவு செய்திகள் நம்ம இதுல கலந்து இருக்கு. நீங்க சொன்ன செய்திகள்ல மக்களை எல்லாரும் சிந்திக்க வைக்கணும், அது மாற்றமும் இல்லை. உங்க படம் போட்டுடலாமா? போட்டுடலாமா? வேற சாம்சங் இருக்கீங்க, யாரும் பேசாதவங்க
படத்தை கொஞ்சம் வேகமா போட்டுடலாம். நான் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே ஓகே, இதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் சொல்லுமா? இது இது வந்து கேரளால வந்து இப்ப சமீபமா வந்து திடீர்னு கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்க என் தம்பி வீட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆத்துல போய் குளிக்கலாம் அப்படின்னு நான் எங்க அக்காவை கூட்டிட்டு போயிட்டேன். டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கேரளா வந்துருச்சு கோயம்புத்தூர்ல இருந்து. அங்க இதனோட பெயர் எங்களுக்கு தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். இறங்கினோம், குளிச்சோம், வந்தோம். ஆனா அவ்வளோ கிளியர் வாட்டர். ஆனா டூரிஸ்ட்க்கு யாருக்குமே தெரியாது இந்த நதி இருக்கிறது. ஏதோ ஒரு புழா சொன்னாங்க. அந்த புழா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து கோயம்புத்தூரோட இந்த ரிவரோட ஜாயின் ஆகுது. ஏதோ ஒரு நதியோட ஜாயின் ஆகுது. நொய்யலோ எதுலையோ போய் சேருது. அதுக்கு முன்னாடி இது கேரளால புழாவா இருக்கு. ஏதோ ஒரு புழா அப்படிங்கிறாங்க. அவங்க நதி வந்து புழான்னு சொல்றாங்க. அதோட இது ஆமா மேடம். இது வந்து கங்கையில நான் 80 அடி ஆழத்துல குளிக்கிறது. அடுத்து இது வந்து கிருஷ்ணா. இது ஸ்விம்மிங் மேடம், ஸ்விம்மிங் தெரியுமா? தெரியாது. இது வந்து பெருமையா இல்ல, இருக்குது. இது என்னோட போட்டோல ஏதோ தவறி வந்துருச்சு. சாரி. இது வந்து துங்கபத்ரா. துங்கபத்ராவோட கிளையாறு ஹம்பியில. இது வந்து பியாஸ். ஹிமாலயாஸ்ல இது பண்ணது. இதுவும் துங்கபத்ரா தான். இது வந்து நம்மளோட காவேரி ரிவர். ஸ்ரீரங்கப்பட்டினம் போற வழியில இந்த காவேரியோட கிளை நதி இருந்தது. இந்த நதி நல்லா இருந்ததுன்னு பார்த்துட்டு அங்கே என்னோட கார் பின்னாடி இருக்கும். நின்று காரை நினைச்சிட்டு தான் உள்ள வரேன். அடுத்து இது வந்து நான் கேரளாவை கிராஸ் பண்ணி போகும்பொழுது நான் சந்தித்த கேரளாவோட முதல் நதி. அந்த முதல் நதி நினைவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து வச்சேன். இது வந்து மணிப்பூர். மணிப்பூரா? ஆமா, ஐ ஹோப் மணிப்பூர். அந்த அந்த இடத்த எடுங்க. மணிப்பூர்ல வந்து ஒரு ஊரை கிராஸ் பண்றப்ப இந்த மாதிரி வாய்க்கால்கள் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் நீங்க முகாம்களுக்கு போக முடியும். அங்க ஆட்டோலாம் போகாது. இந்த மாதிரி நடந்து போய் நாங்க இந்த நதிகளை கிராஸ் பண்ணி மணிப்பூர் மாதிரியான ஒரு அழகான ஊரை நான் இந்தியாவில் பார்த்தது இல்லை. அதுதான் காஷ்மீர் மாதிரி ஒரு சாபமா போயிடுச்சோ அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் இது யமுனாவா நர்மதாவான்னு மறந்துட்டேன். ஏதோ ஒண்ணுதான். சரி. சரி, இது வந்துருச்சு. இது நர்மதா. நர்மதால நாங்க போட்டிங் போறப்ப பண்ணோம். இது துங்கபத்ராவோட இல்ல, இது எங்கேயோ நான் இது மிஸ் பண்ணிட்டேன். இது எந்த ரிவர்னு தெரியல. இது வந்து அமிர்தசரஸ் அங்க இருக்கிற கரை அது. நெக்ஸ்ட் இதுதான் இந்த ராஜஸ்தானோட ஒரு ஆறு, சம்பல் ஆறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதன் பெயர் சம்பல் ஆறு. நெக்ஸ்ட் போயிடலாம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. சாரி, இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இது வந்து மணிப்பூர் தான். மணிப்பூர் இருந்த ஒரு ஆறு. இதுதான் செம்பலாறு. அங்க நான் வண்டி ஓட்டிட்டு இந்த ஆத்த பார்த்தோன்னே எங்க ஆறு பார்க்கணும்னா அங்கே வண்டி நிப்பாட்டிடுவேன். அங்க ஒரு போட்டோ ஷூட் நடத்து, தண்ணியில குதிச்சு அப்புறம் தான் வருது. சட்லஜில் எடுத்தா நான் அந்த சட்லஜில் எடுத்தது தான் எங்க அப்படின்னு தெரியல. இது இது ஹிமாலயாஸ்ல தான் ஏதோ ஒரு இடத்துல நான் எடுத்த ஒரு ஆறு. அது எந்த இடம் அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஹிமாலயான் அந்த ஆறை கிராஸ் பண்ணும்போது எடுத்தது. ராஜஸ்தான் வந்து இந்த ஆறு வந்து ஏன்னா ராஜஸ்தான்ல இப்படி ஒரு நதியோட விஷயங்களை நான் எதிர்பார்க்காம போனதுனால சுத்தி சுத்தி வந்து போட்டோ எடுத்தது. எஸ், இது திருப்பி ரிப்பீட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, நிறைய போட்டோ ரிப்பீட் ஆகுது. இது வந்து மணிப்பூர். இதுவும் ரிப்பீட் ஆயிடுச்சு. எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. எஸ். இது எந்த இடம்? ஐ திங்க் பஞ்சாப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து காஷ்மீர். காஷ்மீர்ல இருக்கிற ஆறுகள். இது வந்து இது அதிலாபாத் அப்படின்னு ஒரு ஊரு. அங்க பழங்குடியினர்கள் வந்து இந்த ஆத்துல மீன் பிடிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிப்பாங்க. கல்லெல்லாம் குத்துது. அவங்களோட மீன் பிடிச்சேன் ஆக்சுவலி இந்த ஆத்துல. கர்நாடகா, தெலுங்கானா, அதிலாபாத், இந்த மகாராஷ்டிரா பார்டர். இது அந்த ஆறு. இது வந்து நம்மளோட இது கேஞ்சஸ்.
இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ்ல அந்த இதோட இந்த பியாஸ் அந்த அந்த ஒரு வரிசையா ஒரு 5 நதிகள் உண்டு. ஜீலம், பியாஸ், அதுல ஒரு நதி இது. இதன் பெயர் வந்து டக்குன்னு வரல. எஸ், அடுத்து போயிடுங்க. தவறா வந்துடுச்சு இந்த போட்டோ. ரிவர்னு போட்டேன், அது இதை வந்துடுச்சு. இது வந்து பியாஸ் நதி. எஸ், இது வந்து எங்க ஊர், எங்க ஏரியால இருக்க ஏரி. அது எப்படி இந்த போட்டோட வந்ததுன்னு தெரியல. இதுல ஏரி ஆக்சுவலி. இது இது வந்து கேஞ்சஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கேஞ்சஸா? கேஞ்சஸ் மாதிரி இல்லை, அங்கதான் நினைக்கிறேன். எஸ், நெக்ஸ்ட். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸ்ல பார்த்த ஒரு நீர்வீழ்ச்சி. குணா குகை மாதிரியே இருக்கும். எஸ், இது ரிப்பீட் ஆயிடுச்சு. எஸ், இது வந்து அந்த மீன் பிடித்த இடம். இது வந்து தார்வாடு அப்படின்னு ஒரு இடம். இந்த அருவி, இந்த நதியோ அருவி பேரும் டக்குன்னு இப்ப வரமாட்டேங்குது. உப்ளிக்கிட்டே இருக்காது இந்த இடம். அந்த இடம் உப்ளிக்கிட்டே தார்வாடு இருக்கு. இல்ல, கர்நாடகா தார்வாடு. இங்க ஒரு மீட்டிங், கட்டப்பிரபாங்கிற ஒரு ஊர்ல மீட்டிங் நடந்தது. ஓட்சோரிக்காக முதலா போன வருஷம் இதுக்காக ஓட்சோரியை வந்து நிரூபிக்கிறதுக்காக அந்த டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு 3 நாள் சிவிக் சொசைட்டில மீட்டிங் போட்டோம். அப்ப சாயங்காலம் ஆச்சுன்னா நான் மட்டும் ஓடி போயிடுவேன். அப்ப என்னோட அரசியல் நண்பர்கள்லாம் என்ன மட்டும் காணுமா போறீங்களா அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கெல்லாம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இப்பேற்பட்ட அருவி இருக்கு, இதை கூட பார்க்காம இங்க என்ன அரசியல் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களாம் வந்து ஆட்டோல வந்து என்னோட அருவியை பார்த்தாங்க. நீங்க இல்லாட்டி இப்படிப்பட்ட அருவியை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னாங்க. ஸோ பக்கத்துல தான் இருக்கும். இது வந்து அந்த நயகரா மாதிரியான ஒரு ஆறு வந்து இது நியூயார்க் இதுல வந்து ராச்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பக்கத்துல இருக்கிற ஒரு அருவி. எஸ் எஸ், இதை கிராஸ் பண்ணிடலாம் நம்ம. இதெல்லாம் காவேரி கரை. எங்க ஊர் காவேரி கரை. எங்க ஊர் காவேரி கரை. இங்கதான் முழுக்கு பண்ணுவோம், கடை முழுக்கு பண்ணுவோம். அந்த இடம் இது. எஸ், இதை கிராஸ் பண்ணிடலாம். இது எந்த நதி? ஏதோ ஒரு போட்டிங் போறேன், எந்த நதின்னு தெரியல. இதுதான் நம்ம ஊர் காவேரி. அது ரொம்ப முக்கியமான இடம் அந்த காவேரி. இது வந்து நம்மளோட ஏரி தான். இது எங்க ஏரியாவோட மிகப்பெரிய ஏரி. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியை நிர்வகிக்கிறோம் சொல்லி மாத்திட்டாங்க. எஸ், நெக்ஸ்ட். இது தவறா வந்துடுச்சு. எஸ் எஸ், இது எந்த நதின்னு தெரியல. ஏதோ நதியை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். எஸ், இந்த இது ஹட்சன் ரிவர். அங்க நீங்க ஃபர்ஸ்ட் போனீங்கல்ல, அது ஹட்சன் ரிவர். இப்ப ரீசெண்டா காவேரியில போனேன் இந்தானா. இது ஹட்சன் ரிவர். ஐ ஹோப் ஹட்சன் ரிவர் தானே? ஆமா. இது வந்து இப்ப ரீசெண்டா ஒரு 4 நாள் முன்னாடி போன இடம். இது சும்மா துங்கபத்ரா கிட்ட இருக்கிற சும்மா அந்த தண்ணி தேங்கி இருந்தது, அங்க எடுத்த போட்டோ இது. எஸ், என்கிட்ட நதிகளோட போட்டோ நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இருக்கிறத ரிவர்னு போட்டேன், ஒரு 20 போட்டோ வந்தது. அதை விட நான் ஒரு முக்கியமான நதியை காமிக்கிறோம் இந்த டயத்துல அப்படின்னு பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல எடுத்து வச்சிருக்கேன். இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இந்த 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 நதியை நான் காமிக்கணும். என்னோட ஸ்கிரீன் ஷேரிங் போடுங்க. மல்டிபிள் ஸ்கிரீன். எஸ், தேங்க்யூ. என்னோட இன்ஸ்டாகிராம்ல இத காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த நதி வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு நதி. நாங்க முதல் உணவு எங்களோட அட்கனெக்ட் உணவா இருக்கணும்னு நினைப்போம். ஏன்னா முதல் உணவை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு நம்பிக்கை போதும். யாரோ வராங்க, நம்ம கையை பிடிச்சிக்கிறாங்க, நம்ம கஷ்டத்தை கேட்கறாங்க, நம்மளுக்கு உணவை கொடுக்குறாங்க, ஒரு நைட்டியை கொடுக்கு, அவ்வளவுதான் நாங்க செய்ய போறோம். அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய மாட்டோம். அந்த நம்பிக்கை ஒரு ஒளி இருக்குல்ல, அது அவங்கள மேல கொண்டு போயிடும். அந்த நம்பிக்கை, முதல் நம்பிக்கை நம்மள்தா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட சமூக சேவையோட முதல் அங்கமா இருக்கும். சேவையெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு யாரோ நம்பிக்கை கொடுக்குறாங்க, அந்த நம்பிக்கை திருப்பி கொடுக்கும். எனக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டோ. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா இவங்களோட கரையில ஒரு வீடு இருந்து,
வீடை தவிர்த்து கதவை தவிர்த்து அத்தனையும் பின்னாடி இருக்கிற ஆறு வந்து அடிச்சிட்டு போயிருக்கும். இங்க பாத்துக்கலாம் நீங்க. அன்னைக்கு கார்த்திகை, அந்த அம்மாவுக்கு இந்த கதவை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. சிங்கிள் உமன் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கதவை தவிர்த்து அவங்க வீட்டுல அத்தனையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. நீங்க அந்த கதவுக்கு என்ன பண்ணுவீங்க? யார்கிட்டயோ போய் 2 விளக்க வாங்குறாங்க, எங்கேயோ 2 எண்ணெயை வாங்குறாங்க, எங்கேயோ 2 திரிய வாங்குறாங்க. கார்த்திகைக்கு தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த கதவு கொடுத்த நம்பிக்கை மாதிரி வாழ்க்கையில எனக்கு எந்த கதவும் கொடுத்தது இல்லை. இந்த நதி கொடுத்த நம்பிக்கை மாதிரி எதுவும் கொடுத்தது இல்லை. அந்த அம்மாவோட போட்டோவும் நான் ஃபேஸ்புக்ல போட்டேன். மக்கள் கைவிட்டு மண் கைவிட்டு மிச்சம் அனைத்தையும் துடைத்தெறிந்த இயற்கை கைவிட்டும் தீபம் ஏற்றுகிறாள் ஒற்றையாய். அவள் போல் நின்றிருக்கும் வீடில்லா கதவு முன்னே. அவளே ஒளி, அவளே நம்பிக்கை. தேங்க்யூ வெரி மச். பாராட்டுக்கள். அருமை கீர்த்தி. ஒரு நல்ல ஒரு, அதாவது நம்ம ஷோ வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தது. ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தது. இது வந்து உங்களோட பயணத்தை நாங்க ஆவணப்படுத்தியிருக்கோம். அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இது மட்டும் இல்ல, மக்களுக்கும் இப்ப நம்ம எல்லாருக்குமே தோணும், இது வந்து ஒரு உந்துதல் தான். வெளியில போனா எதெல்லாம் ரசிக்கணும், சும்மா போய் பார்த்துட்டு வர்றது அப்படின்றத விட தாண்டி என்னெல்லாம் ரசிக்கணும் அப்படின்றது இன்னொருத்தர் ரசிச்சு சொல்லும் போதுதான் அதனுடைய சுகம் தெரியும், அதனுடைய பலனும் தெரியும். அப்போ நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணி இருக்குமா அப்படின்றத எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கேன், இதுல இதை பார்க்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணதுல நீங்க இன்னைக்கு சிறப்பாக கொடுத்ததுல உங்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுக்கு மேலும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் நிறைய நீங்க பார்க்கணும், இன்னும் நிறைய இங்க பேசணும், நாங்களும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். உங்களுக்காக நாங்க டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துறோம், எங்களுக்காக வச்சுக்கிறோம். மகிழ்ச்சி. கீர்த்திக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. So happy. தேங்க்யூ. நன்றி, மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. Always. நன்றி மேடம். தேங்க்யூ. Always with pleasure. எப்போ வேணா இப்ப நம்ம போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக் இட் ரெடி, then we'll talk. நிறைய பேசுவோம். இல்ல, அனுபவங்களை நம்ம இப்படிதான் ஷேர் பண்ணோம் சார். ஆனா இது ஒரு புது அனுபவம் தான் சார்.